Hello students, welcome to Veranda IAS and welcome to the budget 2026-27 analysis of part 3. So நம்ம ஆல்ரெடி ரெண்டு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பட்ஜெட்டோட தீம், இந்த 2026-27 பட்ஜெட்டோட தீம் என்ன, பட்ஜெட்டோட எய்ம் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஆல்சோ தி நம்பர்ஸ். ஓகே, முக்கியமாக நம்ம பட்ஜெட்டோட சைஸ் என்ன, ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கிறாங்க, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட டேட்டாஸ் என்ன, டெப்ட் டு ஜிடிபி என்ன, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில். அண்ட் தென் செகண்ட் பார்ட்டில் நம்ம 6 pillars ஆஃப் பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டில் 6 pillars அப்படின்றது 6 pillars ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது கொடுத்துருக்காங்க. அந்த 6 பில்லர்ஸில் ஃபஸ்ட்டு பில்லர் தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரொம்ப பெரிய 6. அது ஃபஸ்ட்டு பில்லரில் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், சர்வீசஸ் செக்டார் நம்ம எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன் ரிமைனிங் 5 pillars இருக்குது. ஸோ கம்பேரிங் டு தி ஃபஸ்ட்டு பில்லர் மற்ற எல்லா பில்லர்ஸும் ரிமைனிங் 5 pillars வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி. ஓகே, ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்ட் 3ல் 1 by 1 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க ப்ளீஸ் கோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், மைட் பி அது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன சம் அப், இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸில் இந்த பட்ஜெட்டோட 2026-27 எய்ம் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, டெவலப்டு இந்தியா, தட் இஸ் 2047 விக்ஷித் பாரத், தட் இஸ் அவர் எய்ம். ஓகே, அதுக்கு வி ஆர் ஒர்க்கிங், கரெக்டுங்களா இல்லையா? ஸோ எவ்ரி இயர், ஸோ லாஸ்ட் இயர் பட்ஜெட்டும் சரி, இந்த இயர் பட்ஜெட்டும், இன்னும் கமிங் பட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த சிங்கிள் மோஸ்ட் டார்கெட் இஸ் டெவலப்டு இந்தியா இந்த இயர் ஆஃப் 2047, கரெக்ட்? அதுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ லாஸ்ட் இயரில் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 4 pillars இருந்துச்சு. ஓகே, இந்த வருஷம் பட்ஜெட்டில் 6 pillarsன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது டைரெக்டாக இந்தியாவோட ப்ரொடக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், இந்தியாவில் இருக்க பீப்புளில் ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் நிறைய ஜென்ரேட் பண்ணுறதுக்கும், இந்தியன் அக்ரிகல்ச்சரில் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, அண்ட் தென் பேசிக்காக எல்லா அம்யூனிட்டிஸுமே ரூரல் ஏரியா கொண்டு போகணுன்ற அப்ஜெக்டிவில் தான் இதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் நேற்று பார்க்கும் போதே சொன்னேன், நம்ம விக்ஷித் பாரத்தோட டார்கெட், விக்ஷித் பாரத், ஸோ தட் இஸ் டெவலப்டு இந்தியா. ஸோ 2047 100th years ஆஃப் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். இதில் நம்ம 4 டார்கெட்டட் ஏரியாஸாக சொல்லியிருந்தோம், அதாவது 4 பீப்புள்ஸை. ஸோ ஒன்று புவர், ஸோ தட் இஸ் யுவா, யூத், அண்ட் தென் ஃபார்மர்ஸ் அண்ட் விமன். சரியா? ஸோ இந்த 4 வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டியை நம்ம எம்பவர் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ நம்மளுடைய டெவலப்டு இந்தியான்றது வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆஃப் தி ஆல் தி செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் அந்த வேர்டே பட்ஜெட்டில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ விக்ஷித் பாரத், தி ஆம்பிஷன் வித் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. சரியா? ரைட். எனிஹோ வில் கண்டினியூ வித் தி செகண்ட் பில்லர். பாருங்கள். So pillar number 2, strengthening the foundations of growth. See, foundations of growth. See students, simply growth அப்படின்னா என்ன அர்த்தம்? நேத்தே சொல்லியிருந்தோம், growth அப்படின்னா increasing the productions of the country. ஓகே, ஒரு கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகிறது தான் நம்ம growth அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம இந்தியாவோட ப்ரொடக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, ஸோ நாட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டாரோட ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, ப்ரைவேட் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இப்போ ப்ரொடக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் க்ரோத். ஒரு கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸ் இருக்கணும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும் அப்படின்னா த சிம்பிள் சொல்யூஷன் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன்ஸ் மூலமாக இது எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் சிம்பிள் இன்ஃபர்மேஷன், சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? ஓகே, சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது எய்தர் ஃபிசிக்கல் ஆர் சோசியல் ஆர் எக்கனாமிக், என்ன சொல்ல, எக்கனாமிக் ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ தே ஆர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, பை த மீன்ஸ் ஆஃப் நம்ம ஒரு ரோடு ஒன்று போடுறோம், பிரிட்ஜு கட்டுறோம், ரூரல் பீப்புளுக்கு சானிடேஷன்ஸு, வேக்சின்ஸு, அண்ட் தென் வாட்டர் சப்ளை, அண்ட் தென் ரூரல் ரோட்ஸு, 24/7 எலக்ட்ரிசிட்டி,
இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். கரெக்டாக இல்லையா? ஸோ தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதே நம்ம ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணலாம் மேஜராக. ஸோ ஒன் இஸ் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். another one is social infrastructure. ஓகேங்களா? ஸோ இந்த எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அகெயின் நம்ம வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு போகணும். ஸோ ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது இட் இஸ் ரோடு, ஓகே, ரயில்வேஸ், ஓகே, சிம்பிளி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், ஓகே, தென் எனர்ஜி, ஓகே, நெக்ஸ்ட்டு எனர்ஜியில் ரினியூபிள், நான் ரினியூபிள், ஓகே, இந்த மாதிரி ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் தென் பிரிட்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே கொண்டு போகணும். அண்ட் தென் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது லைக் யூபிஐ, ஆதார், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணுறோம்னா தட் இஸ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம 5G கனெக்ஷன்ஸ் இருக்கிற போது தான் அந்த கனெக்ஷன்ஸ், அந்த கம்யூனிகேஷன்ஸ், அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, மற்ற மொபைல் ஆப்ஸ் எல்லாமே சர்வைவல் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக இல்லைங்களா? இப்போ ஈஸியாக நம்ம கூகுள் மேப்ஸ் மூலமாக நம்ம லொக்கேஷன்ஸை நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ரைட். அண்ட் தென் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது இட் இஸ் நத்திங் பட் எஜுகேஷன், ஹெல்த், சானிடேஷன், ஹவுசிங், ட்ரிங்கிங் வாட்டர், இது எல்லாமே சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, சி அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இட் இஸ் பேஸ் ஃபார் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ரைட்டா? சரி, ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நம்மளுக்கு ரொம்ப ஏர்லியராக ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது கவர்மெண்ட் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெவலப்மெண்ட்ஸுக்கு நம்ம பிளானிங் கமிஷன் 5 இயர் பிளான்ஸில் நிறைய டீட்டெயிலிங் சொல்லியிருக்கிறாங்க. அதில் த இம்பார்ட்டன்ட் பிளான் அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 6th 5 year plan. 6th 5 year plan. See in the year of 1980 to 85. ஓகேங்களா? ஸோ இந்த 5 year பிளானில் they are targeting to the infrastructure development. ஓகே, ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணது இந்த 6th 5 year பிளானில் தான். ஆக்சுவலி இந்த 5 year பிளானோட நேமே இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா. எஸ், ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ஓவர்வியூ நம்ம கொடுத்துருக்குறோம். தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். எஸ், சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, பப்ளிக் கேபெக்ஸ். கேபெக்ஸ் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நேற்றே நம்ம பார்த்தோம் இந்த பட்ஜெட்டில் நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது 12 lakh crores. கரெக்டாக இல்லையா? ரைட். அதில் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தோம், விச் மீன்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12 lakh crore ப்ளஸ் ஒரு 5 lakh அரௌண்ட் 5 lakh crores வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட்ஸ் ஃபார் கிரியேஷன் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் மொத்தமாக சேர்க்கும் போது தட் இஸ் 17 lakh crore ஃபார் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ இங்கே கம்பேரிங் டு தி FY15. ஸ்டூடெண்ட்ஸ், FY அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 15. ஆக்சுவலி FY15 இப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸோ எதோட ஷார்ட் டேர்ம் சார் அப்படின்னா 2014-15 ஃபினான்ஷியல் இயரோட ஷார்ட் வெர்ஷன் தான் FY15 அர்த்தம். நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் 15 2015-16 நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா? 14-15 அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் FY15ன்றது. ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதியிருக்கோம்னா April 1, 2014 March 31st, 2015 வரைக்கும் அர்த்தம். எஸ் சார். ஓகே, ஸோ 2014-15 ஃபினான்ஷியல் இயரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2 lakh crore தான். ஓகேங்களா? இது பாருங்க, இன்னைக்கு ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பட்ஜெட் FY26னா ஸோ FY26 அப்படின்னா 2026-27 கரெக்ட். ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்மளுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12.2 lakh crores. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 6 times வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இட் இஸ் அ வெரி குட் சைன் ஃபார் தி எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மைண்டில் வச்சுக்க, இந்த கம்பேரிசன்ஸ் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் மெயின்ஸ் ஆன்சர்ஸ். ஓகே, ரைட்டு. ஓகே, several initiatives for large scale enhancement of public infrastructure. See students, public infrastructure என்றது it is nothing but the infrastructure which will useful for the public movements.
ஓகே, லைக் ரோடு, ஓகே, பீப்புளோட டெவலப்மெண்ட்ஸுக்காக, ஓகே, ஜென்ரலாக பீப்புளோட மூமெண்ட்ஸ்க்காக, ஓகே, இதுக்காக கொண்டு வரது தான் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் ரோடு, பிரிட்ஜஸ்ஸு, ஓகே, ஈவன் நம்ம வாட்டர் சப்ளைஸு, இது எல்லாமே நம்ம பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இங்கே நம்ம மெயினாக டார்கெட் பண்ணுறது ஸோ ரோடு, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ரோடு, ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸுக்கு, ஓகேங்களா, ஷிப்பிங்க்கு, ஓகேங்களா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் பில்டிங்ஸ், ஓகே. ஸோ அப்போ லார்ஜ் ஸ்கேல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சி ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கலாம், ப்ளீஸ் நோட் இட். ஃபஸ்ட்டு ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ஓகேங்களா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. செகண்டு நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. நம்பர் 4 நேஷ்னல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஓகேங்களா. நேஷ்னல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஓகே, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்ன சார் இந்த 2 ட்ரஸ்ட்டு, ஓகே, இட் இஸ் அ ஜென்ரல் டேர்முங்க, ஓகேங்களா. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, ஓகேங்களா. அதாவது தட் இஸ் ரொம்ப சிம்பிளாக ஐஎன்வின்றது இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. சி இந்த ரியல் எஸ்டேட் என்னது இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இதெல்லாம் என்ன சார் சொல்ல வர்றாங்க? வெரி சிம்பிள், ஓகே. சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ஓகே. இட் இஸ் லைக் எ மியூச்சுவல் ஃபண்டு, ஓகேங்களா. அப்போ இந்த ஃபண்ட் இந்த ஃபண்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோன்ற அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லிடுவாங்க, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ அப்போ இந்த ஃபண்டு வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் தி பில்டிங் ஆஃப் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஸ்பெஷலி ரோட்ஸு, ஓகே, ரயில்வேஸு. ஸோ இந்த இதுக்காக நாங்கள் வந்து இந்த ஃபண்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபண்டில், ஓகே, நிறைய காமன் பீப்புள், ஓகே, இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு, ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் கவர்மெண்ட் ஓன்டு மணி, ஓகேங்களா. இந்த ட்ரஸ்ட்டில் நம்மளை மாதிரி காமன் பீப்புள் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக அந்த ஃபண்டை வச்சு தே ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் தி டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் ரோட்ஸு, ரயில்வேஸு, ஏர்வேஸு, ஷிப்பிங் எல்லாமே டெவலப் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. அண்ட் தென் இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட்டை வச்சு தே வில் செட்டிலிங் டு தி என்னது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. இதில் இன்வெஸ்டர்ஸ் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேனேஜ்டு பை எய்தர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கும் ஆர் எல்ஸ் தி அத்தாரிட்டி விச் வில் கம்ஸ் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கும். ஸோ அதனால பீப்புளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், எஸ் இந்த ட்ரஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஃபண்டை, இந்த பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, இது கண்டிப்பாக லாஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால் அவங்களுடைய மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. சி ஸ்டூடெண்ட்ஸ், அஸ் ஆஃப் நோ, ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 29 ரெஜிஸ்டர்டு, ஓகேங்களா, ரெஜிஸ்டர்டு ட்ரஸ்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது மூலமாக இந்த ஃபண்டு வந்து வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் தி வேரியஸ் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா, ரைட்டு. ரெண்டாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ன்றது இது எஸ்பெஷலி ஃபார் தி பப்ளிக் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், ஓகேங்களா. சி ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் ரெண்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எஸ், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது கவர்மெண்ட்டோட அன்யூட்டிலைஸ்டு அண்ட் அண்டர் யூட்டிலைஸ்டு அசட்ஸை சேல் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும், தட் இஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பட்ஜெட்டில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டோட டார்கெட் வந்து 80,000 crores, ரைட், ஓகே, ரைட்டு. ஸோ அப்போ இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற அன்யூட்டிலைஸ்டு அண்டர் யூட்டிலைஸ்டு அசட்ஸை நம்ம லீஸுக்கோ ரெண்ட்டுக்கோ விட போகிறோம். இது மூலமாக நம்மளுக்கு ஒரு பணம் வரும், கரெக்டாக. ஸ்டில் அந்த அசட்ஸோட ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்கும், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓனர்ஷிப் சேல்ஸ் நடக்கும். செகண்டு நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைனில் ஓனர்ஷிப் ரிட்டைன்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், பட் த்ரூ லீஸுக்கோ ரெண்ட்டுக்கு வர்றது மூலமாக வி கேன் ஜென்ரேட் தி மணி, ஓகேங்களா. இப்போ அதே ஒர்க்கை தான் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, ஓகே, இவங்க பண்ண போகிறாங்க. ஸோ இது சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் இருக்கிற அன்யூட்டிலைஸ்டு அசட்ஸு, அண்டர் யூட்டிலைஸ்டு அசட்ஸு, சொத்துக்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் இங்கே நம்ம வந்து லீஸுக்கோ ரெண்ட்டுக்கோ சேல்ஸுக்கோ விடுறது மூலமாக வி கேன் ஜென்ரேட் தி மணி, புரியுதுங்களா இல்லையா. ஸோ
ஸோ அப்போ இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லலாம்னா இட் இஸ் ஃபார் ஜென்ரல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கு வேண்டியதுக்காக அவங்க ஜென்ரேட் பண்ணுற மணி. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி இன்க்ரீசிங் தி பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட வேல்யூஸ் தான். ஓகே, அடுத்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் பாஸ்ட் ப்ரிலிம்ஸ் கொஷின். ஐ திங்க் இது வந்து 2015 or 16 ப்ரிலிம்ஸ் கொஷின். ப்ளீஸ் செக் வித் தட். ஓகேங்களா? ஸோ நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட். Actually, it was created in 2015. ஓகேங்களா? The corpus of this fund is 40,000 crore. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ட்ல மீனிங் இருக்குப்பா, நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. அகெயின் திஸ் மணி ஆல்சோ, ஓகே, இந்த மணி யார் கிரியேட் பண்றா? கவர்மெண்ட். 40,000 crores. இந்த மணி எதுக்காக யூஸ் பண்றாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன்ஸ் தான். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ஃபண்டு தான் என்ன சொல்லணும்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சாவரின் வெல்த் ஃபண்டு. சாவரின் வெல்த் ஃபண்டு பிகாஸ் த ஃபண்ட் வாஸ் என்டையர்லி ஓன்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் கிரியேட் பண்ண ஃபண்டு, அதனால தான் இட் இஸ் அ சாவரின் வெல்த் ஃபண்டுன்னு சொல்கிறோம். இந்த ஃபண்டு மூலமாக கவர்மெண்ட்டோட பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் அகெயின் தெர் இஸ் அ இன்ஸ்டிடியூஷன் கால்ட் அஸ் developmental finance institutions. ஓகேங்களா? ஸோ இந்த டெவலப்மெண்டல் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன சார்? சி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயே சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் லோன்ஸ் டு தி ப்ரொவைடிங் லோன்ஸ் டு தி லாங் டேர்ம் ஆஸ்பெக்ட்ஸில். ஓகேங்களா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக லோன்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க, இல்லை பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக ட்ராவல் பண்ணி கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ அதனால தான் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன சொல்கிறோம்? டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி 2021 ப்ளீஸ் நோட் இட், 2021 நம்ம ஏற்படுத்தப்பட்டது தான் நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ த்ரூ திஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக லாங் டேர்ம் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு இது மூலமாக லோன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டம். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெவலப்மெண்ட்ஸுக்காக கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்க டூல்ஸ். கரெக்டாக இல்லையா? ரைட். ஓகே, அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சஸ்டெய்னிங் எக்கனாமிக் க்ரோத் அப்படி இருக்கணும்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ அதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, கண்டினியூ டு ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் சிட்டிஸ். ஓகே, வித் ஓவர் 5 lakh பாப்புலேஷன் டயர் 2 அண்ட் டயர் 3. எஸ், இந்த பட்ஜெட்டில் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிஸ் அப்படின்னும் போது, ஓகேங்களா, பொதுவாக தெர் இஸ் அ டேர்ம் கால்ட் அஸ் அர்பன். ஓகேங்களா? சி, அர்பன் அதான் சிட்டி அப்படின்றதுக்கு பேசிக் டெஃபினேஷன் என்னது சார்? நம்மளோட சென்சஸில் சொல்லியிருக்கிறாங்க. அர்பன் அப்படின்னா என்னன்னா, சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஏரியாவை நீங்கள் அர்பன் சொல்கிறீங்களோ, ஐ மீன் சிட்டின்னு சொல்கிறீங்களோ, அந்த ஏரியாவில் மோர் தென் 75% ஆஃப் த பீப்புள். ஓகேங்களா? ஸோ 75% ஆஃப் த பீப்புள் அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்னவா இருக்கணும்? நான் அக்ரிகல்ச்சராக இருக்கணும். ஓகே, நான் அக்ரிகல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை எடுத்துக்கோங்க. சென்னைன்றது அர்பன் தானே, சிட்டி தானே. ஸோ இப்போ அந்த சென்னை சிட்டியில் இருக்கிற வாழ்கிற மக்களில் மோர் தென் 75% ஆஃப் பாப்புலேஷனோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னது? அவங்களோட பிஸ்னஸ், அவங்களோட என்னது ஏர்னிங் மெத்தட்ஸு எப்படி இருக்குது? நான் அக்ரிகல்ச்சர். கரெக்டாக? எஸ், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. செகண்ட் க்ரைட்டீரியா, அந்த அர்பன் ஏரியாவோட மினிமம் பாப்புலேஷன் 50,000 இருக்கணும். ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி. 50,000ன்றது இட் இஸ் நாட், சென்னையில் மட்டுமே ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அண்ட் தேர்டு, பாப்புலேஷன் டென்சிட்டி. ஓகேங்களா? ஸோ 5,000 per ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டின்றது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது தான். ஓகே, சி, இது வந்து என்னன்னா இட் இஸ் அ சென்சஸ் டெஃபினிஷன். ஓகேங்களா? ஒரு சிட்டி அப்படின்னும் போது அங்கே மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் நான் அக்ரிகல்ச்சராக தான் இருக்கும், விச் மீன்ஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கும், சர்வீஸ் செக்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அர்பன் ஏரியாஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை சிட்டி எக்கனாமிக் காரிடாராக மாற்றுறது, அந்த அர்பன் ஏரியாஸோட டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரது எல்லாமே லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா?
சிட்டிஸ்க்கு நிறைய ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறது, தென் முனிசிபல் பாண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு கொடுக்கறது, ஓகே, இந்த மாதிரி நிறைய இன்சென்டிவ்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ அந்த சிட்டிஸை தாண்டி, ஓகே, இப்போ சிட்டிஸ் இருக்காங்கன்னா தென் அந்த நியர் ஏரியாவில் இருக்குப்பாங்களே, தட் இஸ் டயர் 2 டயர் 3 சிட்டிஸு, ஓகேங்களா, இதையும் நம்ம டெவலப் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த ஏரியாவை டெவலப் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அகெயின் தே ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ். ஓகேங்களா, ஸோ இனிமேல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம்ஸ் வந்தால் தான் தெரியும் அந்த ஸ்கீம் எப்படி இருக்குன்றது. ஆல்ரெடி நம்மளுக்கு டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் நம்மளுக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, தட் இஸ் அம்ருட். ஓகே, அம்ருட், அட்டல் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா, ஸோ அம்ருட்னு ஸ்கீம் இருக்குது. பட் அந்த ஸ்கீமோட இன்னமும் என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ ஓவராலாக இந்த ஸ்லைட்ஸில் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் தி எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ரைட், கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், செட்டிங் அப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்டு அகெயின். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நேற்றே நம்ம பார்த்தோம். ஸோ மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஃபண்டு, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்டு. ஓகே, ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே என்னது, இட் இஸ் மேனேஜ்டு பை எனி அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மைட் பி அந்த ஃபண்டு வந்து அதுக்கான கார்பஸ், அதுக்கான இனிஷியல் அமௌண்ட் கிரியேட்டட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர் அந்த மணி வந்து பூல் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபண்டுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் மூலமாக அந்த ஃபண்டை ஸ்பெண்ட் பண்ணி அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து அகெயின் அதோடைய இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்கறது தான் இந்த ஃபண்டோட பேசிக் ஐடியாவே. ஓகேங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ஸ். கரெக்டாக இல்லையா? ஒரு பிரிட்ஜு கட்டுறதோ, ஒரு ரோடு போடுறதோ, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இட் வில் டேக் அரௌண்ட் 1 or 2 years ஆஃப் டைம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான நீங்கள் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேசிங் எடுங்க. நீங்கள் டே 1ல் ஒரு 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 ஸ்டீலோட ரேட் எவ்வளவு, 1 yearக்கு அப்புறம் அதோட ரேட் எவ்வளவு. ஓகேங்களா, அப்போ நம்ம ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ரேட்டை வச்சு நம்ம போகவே முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நிறையா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபினான்ஷியர்ஸு லைக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு இந்த லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷனுக்கு ஃபண்ட் பண்ணுறது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா, இன்கேஸ் அதுலேருந்து அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகி ஓகே ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அந்த ப்ராஜெக்ட் பிகாஸ் ஆஃப் சம் பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன்ஸ் ஆர் சம் அந்த லோக்கல் பீப்புளோட டிமாண்ட்ஸு, அங்கே சம்டைம்ஸ் அந்த ரோடு போடுறதோ பிரிட்ஜு கட்டுறதோ என்விரான்மெண்டலி பொல்யூட்டடாக இருக்கும், ஆர்எல்ஸ் அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட் அஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது கிரைசிஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ண ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஸ்டாப் ஆவாங்க, கிரைசிஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் வரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டு மூலமாக ஸோ கவர்மெண்ட் வில் கிவ் அ கான்ஃபிடென்ஸ் டு தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எதுக்கு? ஸோ ப்ளீஸ் யூ பீப்புள் கிவ் ஃபண்ட் டு தி, புரியுதுங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஃபண்டை வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்றாங்க. யாருக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுங்க. இன்கேஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரிட்டர்ன்ஸ் இல்லை, சரியாக இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வில் ப்ரொடெக்டிங் யூ அப்படின்றது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட எவ்வளோ ஃபண்டோட ஒர்த்து என்ன, எப்படி மாடல் கொண்டு வர போகிறாங்கன்றது இனிமேல் பட்ஜெட் வந்த பிறகு தான் தெரியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு தான் தெரியும். ஸோ செட்டிங் அப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்டு to provide prudently calibrated partial credit guarantees to the lender. Partial credit guarantee to the lenders. Credit guarantee means loan கொடுக்கிறது. ஓகேங்களா, அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்டு மூலமாக நீங்கள் இந்த ஃபண்டு மூலமாக ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நீங்கள் லோன் கொடுக்குறீங்க லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. இன்கேஸ் அதில் ஏதாவது இஷ்யூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வில் ப்ரொடெக்டிங் யூ. அதுதான் இங்கே மெயின் பண்ணுறோம். சரியா? அதோட கார்பஸ் என்ன, எப்படி ஃபண்ட் பண்ண போகிறாங்க, இதெல்லாமே பேட்டர்ன் இருக்கும். இது வந்து ஒரு மென்டலாக ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு ஃபீல் ஃப்ரீ சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. கரெக்டாக இல்லையா? நீங்கள் தைரியமாக ஃபண்டு கொடுங்க, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு நாங்கள் ஒரு ரிஸ்க் கேரண்டி ஃபண்டுன்னு வச்சுருக்கிறோம். ஸோ யூ வில் டேக் அ ரிஸ்க், கரெக்ட், அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. எஸ், நெக்ஸ்ட்டு ரீசைக்கிளிங் ஆஃப் ரியல் எஸ்டேட் அசெட்ஸ். ஓகேங்களா, ஆஃப் சிபிஎஸ்இ. நான் சொன்னேன்ல, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸோட ரியல் எஸ்டேட், அவங்களோட லேண்ட்ஸு அசெட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஓகேங்களா, த்ரூ தி செட்டிங் அப் ஆஃப் டெடிகேட்டட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் சொன்னோம்ல.
ஸோ ரியல் எஸ்டேட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமாக என்னது சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸரோட அசட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மைட் பி ரீசைக்கிள். ரீசைக்கிள்னா என்ன சார் அர்த்தம்? ரீசைக்கிள் அப்படின்னா அந்த அசட்டை ரீஜுவனைட் பண்ணுறது. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ என்எல்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ என்எல்சியோட அசட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய அசட் இருக்குது. இங்கே 4-5 பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே? இங்கே பில்டிங் இருக்குது. ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழசாயிருச்சு, ஓகே? இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? ரீபில்டு பண்ணணும். இதை ரீபில்டு பண்ணணும்னா அது பெரிய பேமெண்ட் வேணும், ஓகேங்களா? பட் என்எல்சி வந்து அது அந்த பேமெண்ட் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்எல்சி டெடிகேட்டடாக என்ன பண்ணுறாங்க? ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லி டெடிகேட்டடாக ஒரு ஃபண்ட், ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ட்ரஸ்ட் மூலமாக என்எல்சி வில் கலெக்டட் தி ஃபண்ட் ஃப்ரம் தி மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ், ஓகேங்களா? கலெக்ட் பண்ணி இந்த ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரீசைக்கிளிங் ஆஃப் திஸ் அசட். புரியுதுங்களா இல்லையா? ரீசைக்கிளிங் ஆஃப் திஸ் அசட். ஓகே, இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த அசட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? ரீசைக்கிள் பண்ணியாச்சு, பில் பண்ணியாச்சு. த்ரூ திஸ் அசட் மூலமாக இந்த என்எல்சி இதை மைட் பி ரெண்ட்டுக்கோ வேற எதுக்கோ ஒரு யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? வேற காமன் இதுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் மூலமாக ஒரு மணி ஜென்ரேட் ஆகும்ல, ஓகேங்களா? ஸோ இந்த மணி மூலமாக என்ன அது? ஸோ தே வில் பே தி ரிட்டர்ன்ஸ், ஓகேங்களா? திஸ் இஸ் தி கான்செப்ட், ஓகேங்களா? அது என்ன பர்பஸ்க்கு விட போகிறாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதுதான் ஹோல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இப்படி தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுறது மூலமாக சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் இருக்கிற சில பேட் அசெட்ன்றது கரெக்டாக இருக்காது, சில வீக் அசெட்ஸ், ஓகேங்களா? சில வேல்யூபிள் அசெட்ஸ் இருக்கும், பட் அதை ரீபில்ட் பண்ணாதான் அதோட வேல்யூஸ் வந்து மறுபடியும் கிடைக்கும். அந்த மாதிரி அசெட்ஸை வந்து அவங்க ஓன் மணியை ஸ்பெண்ட் பண்ணாமல் த்ரூ பீப்புள்கிட்ட இருந்து கலெக்ஷன்ஸ் பண்ணுறது மூலமாக அதை என்ன பண்ணுறாங்க? ரீஜென்ரேட் பண்ணி புதுசாக கிரியேட் பண்ணி அந்த அசெட்ஸை லீஸுக்கோ ரெண்ட்டுக்கோ கொடுக்கறது மூலமாக தே ஆர் ஜென்ரேட்டிங் மணி. அந்த மணி வந்து செட்டில் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா செப்பரேட்டாக பண்ண போகிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு டெடிகேட்டட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ், என்எல்சின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இப்போ நீங்கள் ஆக்சுவலி சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து தெர் ஆர் 4 கேட்டகரி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ். மகாரத்னான்னு இருக்கிறாங்க, நவரத்னா இருக்கிறாங்க, மினிரத்னா 1, மினிரத்னா 2. ஐ ஹோப் நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மினிரத்னா 1 அண்ட் மினிரத்னா 2ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து லாஸ் மேக்கிங்காக இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து அதை க்ளோஸ் பண்ணலாமான்ற பிளானில் கூட இருக்கிறாங்க, மெர்ஜ் நிறையா பண்ணுறாங்க, ஓகேங்களா? இதில் பிஎஸ்என்எல், ஓகே. ஸோ பிஎஸ்என்எல் நிறையா வந்து டவர்ஸ் இருக்குது, கரெக்டாக இல்லையா? நிறையா டவர்ஸ் இருக்குது. அவங்களோட பில்டிங் ஸ்பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர் ஏரியாவில் இருக்கும். ஒரு சிட்டினா முக்கியமான ஏரியாவில் பிஎஸ்என்எலோட பில்டிங்ஸ் இருக்கும். அந்த அவ்வளோ பெரிய பில்டிங் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அந்த பார்ட் ஏரியாவில் வேற ஏதாவது ஒரு அசட்டை நல்லா ஒரு 3 floor 4 floors கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விட்டுட்டு அங்கிருந்து அதுலேருந்து வர ரெண்ட் அமௌண்ட்டை வந்து யூட்டிலைஸ்டு ஃபார் தி சம் அதர் பர்பசஸ். ஸோ இதுதான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ஓகேங்களா? எஸ், ஓகே. கோ டு தி நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டெடிகேட்டட், ஓகேங்களா? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டெடிகேட்டட் freight corridor. Students, please note it. Dedicated freight corridor. Freight is nothing but goods, ஓகேங்களா? இங்கே எழுதலாம் dedicated freight corridor. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, ஓகே சார். இந்த மாதிரி டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாரோட அட்வான்டேஜ் என்ன? எதுக்கு செப்பரேட்டாக கூட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் போகிறதுக்கு எதுக்கு நம்ம செப்பரேட்டாக அதுக்கு ஒரு காரிடார் கிரியேட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் there are 2 ரயில்வே லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது? இங்கே பேசஞ்சர் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பேசஞ்சர் ட்ரெயின், திஸ் இஸ் கூட்ஸ் ட்ரெயின், ஓகேங்களா? ரைட். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய் கிராஸ் ஆகணும், இப்படி போகணும்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்தியன் ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ கூட்ஸ் மூவ்மெண்ட் மூலமாக தான் நம்மளுக்கு நிறையா ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது, அதான் இதை பார்த்தோம், ஓகேங்களா? பேசஞ்சர் ட்ரெயின் மூலமாக ரெவென்யூ ஜென்ரேஷன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் இந்த 2 ட்ரெயின் இப்படி இருக்கும்போது ப்ரையாரிட்டி யாரு கொடுப்பாங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயினுக்கு தான், கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த பேசஞ்சர் ட்ரெயின் இங்கேருந்து மூவ் ஆகி இப்படி கிராஸ் ஆன பிறகு தான் இது போகும். ஸோ இதனால என்ன ஆகுது? டிலே, ஓகே. கூட்ஸ் ட்ரெயின் வந்துட்டு அதோட ஒரு 3 days போக வேண்டிய ட்ரெயின் வந்து 4-5 days ஆகும் பிகாஸ் ஆஃப் தி டிலே. புரியுதுங்களா இல்லையா? ஸோ இதை அவாய்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடியூஸ்
logistics cost. Okay, reduce logistics cost. ஓகேங்களா, ரைட். ரெண்டாவது கூட்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்துருக்கீங்களா? கூட்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடு இட் இஸ் வெரி வெரி லெஸ். ஓகே, அரௌண்ட் பெர் ஹவர் எடுத்துட்டிங்கன்னா 25 to 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் இந்த ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ 70 கிலோமீட்டர் டு 100 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா, இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்படின்னா தான் அது போகிற என்னது டெஸ்டினேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக போய் ரீச் பண்ண முடியும், ரைட்? ஸோ அப்போ த மெயின் பர்பஸ் ஆஃப் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ன்றது இந்த ரெண்டு தான். டு ரிடியூஸ் தி லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட், ரொம்ப டிலே, ஓவர் டிலே, அதை ரெடியூஸ் பண்ணணும். செகண்ட் திங் வந்துட்டு இன்க்ரீசிங் தி ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஓகேங்களா, அது மூலமாக அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறது ஈஸி ரீச்சாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இப்போ இந்த ட்ரெயின் இங்கே கூட்ஸ் ட்ரெயின் இந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கிறதுக்கு இனிமேல் இந்த ட்ராக் கிடையாது, செப்பரேட்டாக ட்ராக் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அதான் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் வந்துடும். அப்போ இந்த ட்ரெயினில் நம்ம இன்னொரு பேசஞ்சர் ட்ரெயின் விட முடியுமா? ஓகேங்களா, அகெயின் இட் இஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன். ஓகே, பட் இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாருக்கு இப்போ இந்தியாவில் அஸ் ஆஃப் நோ ரெண்டு தான் இருக்குது. ஸோ டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார், தட் இஸ் ஈஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடார், வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடார். ஓகேங்களா, ரைட். இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடார் அப்படின்றது இட் ஸ்டார்ட் ஃப்ரம் பஞ்சாப் டு வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா, ஸோ ப்ளீஸ் நோட்டிஸ் பஞ்சாப் டு வெஸ்ட் பெங்கால். ஓகே, ரைட். அதே இது வெஸ்டர்ன் டெடிகேட்டட் காரிடார் அப்படின்னு வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடார் அப்படின்றது இட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூபி டு மகாராஷ்டிரா. ஓகே, ஆக்சுவலி ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் காரிடார் சப்போர்ட்டட் பை வேர்ல்ட் பேங்க். ஓகேங்களா, இந்தியா அண்ட் வேர்ல்ட் பேங்க். தட் இஸ் ஃபார் ஜப்பான், சப்போர்ட்டட் பை ஜப்பான், ஜப்பானீஸ் பேங்க். ஓகேங்களா, ரைட். வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடார். ஓகே, திஸ் இஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். கரெக்டுங்களா? இப்போ ரீசெண்டாக தேர்டு ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டுமே இப்போ ஆப்ரேஷனில் இருக்குது. ஆக்சுவலி வெஸ்டர்ன் டெடிகேட்டட் காரிடார் ஐ திங்க் December 2025 ஆல்மோஸ்ட் 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் காரிடார் வந்து 2023 ஆப்ரேஷனில் இருக்குது. ஓகே, இது வந்து அரௌண்ட் 90% கம்ப்ளீட்டட் ஒர்க்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து தேர்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்க, டன்குனி. ஸோ டன்குனி இன் தி ஈஸ்ட், தட் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால். டன்குனி இன் தி ஈஸ்ட் டு எங்க சூரத் இன் தி வெஸ்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ தேர்டு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது மூலமாக இன்னும் ஈஸி மூமெண்ட்ஸ் இருக்கும். மற்ற கூட்ஸ் ட்ரெயினை தாண்டி நம்ம பேசஞ்சர் ட்ரெயின்ஸுக்கு நிறைய டைம் கிடைக்கும் ஃபார் தி ட்ராவலிங். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனலைசிங் 20 நியூ நேஷ்னல் வாட்டர்வேஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்தியனில் இப்போ ரைட் நோ ப்ரெசென்ட் ஆப்ரேஷனில் இருக்கிறது 6 வாட்டர்வேஸ், நேஷனல் வாட்டர்வேஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தென் 100+ வாட்டர்வேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூ 20 நேஷனல் வாட்டர்வேஸ் வந்துட்டு கனெக்டிங் வித் மினரல் ரிச் ஏரியாஸ். ஓகே, அந்த இண்டஸ்ட்ரியல் சென்டர் அண்டு ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி 20 நியூ வாட்டர்வேஸ் வந்து என்ன பண்ணணும்னு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற நேஷனல் வாட்டர்வேஸை ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். அங்கே ஆப்ரேஷனலைசேஷன் ஆனால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அது மூலமாக நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ அந்த 20 நியூ நேஷனல் வாட்டர்வேஸை நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிளுங்க. பாருங்கள், எதுக்காக இந்த மாதிரி நேஷனல் வாட்டர்வேஸை யூஸ் பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் மோஸ்ட் ஆஃப் த ஷிப்பிங் வந்து த்ரூ வந்து அது மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து த்ரூ ஷிப்பிங் மூலமாக தான், அதாவது போர்ட்டு, ஓஷன் வாட்டர் மூலமாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஷின் வருது. இன்னொன்று, இன்லேண்ட் வாட்டர்வேஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு மாஸ் லெவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, மாஸ் லெவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பண்ணுறது மூலமாக ரோடு டிராஃபிக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ அகெயின் என்விரான்மெண்டலி ப்ரொடெக்டட் ஒன்று. ஓகே, லெஸ் பொல்யூட்டட், வெரி வெரி லெஸ் பொல்யூட்டட் கம்பேரிங் டு தி ரோடு அண்ட் ரயில்வேஸை கம்பேர் பண்ணும்போது லெஸ் பொல்யூட்டட். ஸோ இதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நேஷ்னல் இன்லேண்ட் வாட்டர்வேஸை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், செட்டிங் அப் ஷிப் ரிப்பேர் எக்கோசிஸ்டம் கேட்டரிங் டு இன்லேண்ட் வாட்டர்வேஸ். கரெக்டுங்களா? இப்போ நம்ம நேஷ்னல் வாட்டர்வேஸ்லாம் கொண்டு வர்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷிப் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு வி நீட் எக்கோசிஸ்டம்ஸ். ஓகேங்களா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு, லான்ச் ஏ கோஸ்டல் கார்கோ ப்ரமோஷன் ஸ்கீம்.
ப்ளீஸ் நோட் இட். இதெல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம் டு இன்க்ரீஸ் தி ஷேர் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் கோஸ்டல் ஷிப்பிங் ஃப்ரம் 6% to 12% பை 2047. சொன்னல இன்லேண்ட் வாட்டர்வேஸை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பண்ணுறதோ, கார்கோ மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதோ, ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பண்ணுறதோ, கூட்ஸை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதோ, இட் இஸ் வெரி குட் ஃபார் அஸ். நம்ம எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் நான் சொன்னேன் என்விரான்மெண்டலி பொல்யூட்டடாக இருக்கிறது இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அரௌண்ட் 6% ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இருக்குது. இதை வந்து 12% அப்படியே டபுள் டைமாக இன்க்ரீஸ் பண்ணணும் பை 2047. எஸ். நெக்ஸ்ட்டு launching a seaplane VGF scheme. Actually seaplaneன்றது it is also for what? Transportation தான். ஓகே, seaplane அப்படின்றது வந்து இப்போ நிறைய இந்தியாவில் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ்லாம் பண்ண கிடையாது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விஜிஎஃப்ன்ற ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. அதாவது விஜிஎஃப் இஸ் நத்திங் பட் வையபிலிட்டி கேப் ஃபண்டிங். வையபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரைவேட் பர்சன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் அதுலேருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணும் போது அப்போ அந்த பிஸ்னஸை பண்ண மாட்டாங்க. ஸோ ஓகேங்களா, இப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30% வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ உங்களுக்கு 70% தான் ஃபண்டு போடுறீங்க. ஸோ இது மூலமாக உங்களோட கேபிட்டலுக்கு ஒரு ரிஸ்க் கொஞ்சம் குறையுது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஓகே, இந்த மெத்தட் தான் தட் இஸ் வையபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஓகேங்களா, ஸோ திஸ் ப்ராஜெக்ட் இஸ் நாட் வையபிள் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. வையபிள் மீன்ஸ் அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வர்றாங்க. அதனால தான் சீப்ளைன் ஓகே வையபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் பிஸ்னஸ்மேன் ஓகே சீப்ளைன் ப்ரொடக்ஷன்ஸோ மேனுஃபேக்சரிங்கோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் ப்ரொவைட் சம் சப்சிடிஸ். ஓகேங்களா, கொடுக்குறாங்க. ஸோ அதான் பாருங்கள் இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா, ரைட்டு. அடுத்து 2 lakh crore support. 2 lakh crore support to states under yes. Okay, see, இது SASCI scheme is nothing but special additional grants for the states. ஓகேங்களா, ஸ்பெஷல் அடிஷ்னல் கிராண்ட்ஸ் ஃபார் தி ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு த ஸ்டேட்ஸ் ஃபார் தி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயும், இப்போ குளோபல் லெவலில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸோட ரேங்க்ஸ் மட்டும் பார்க்கறது கிடையாது. ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிளைமேட் எப்படி இருக்குது, அங்கே இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர் இருக்கா, அப்போ ஸ்டேட்டில் கேபிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாமே கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். ஓகே, கேபிட்டல் அசட்ஸ் நிறையா கிரியேட் பண்ணணும். ரோடு, பிரிட்ஜஸ், மெட்ரோ இந்த மாதிரி நல்ல அம்யூனிட்டிஸ்லாம் வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி இந்த ஸ்கீம் முன்னாடி கொரோனா டைமுக்கு அப்புறம் கொடுத்தாங்க, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் நிறையா கொடுத்தாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து 2 lakh crore சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு தி ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் ஏதாவது அசட் கிரியேஷன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ பூர்வோதயா. ஓகே, ஸோ பூர்வோதயா எஸ்பெஷலி ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் என்ன சொல்கிறாங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஓகேங்களா, ரைட். சி பொதுவாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த லாஸ்ட்டாக 3-4 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்த் ஈஸ்டர்னோட டெவலப்மெண்ட்டுக்கு செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு நிறைய ப்ரோக்ராம் ஃபண்டிங் நிறையா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் இந்த வருஷமும் ஓகே, ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு செப்பரேட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் அபவுட் இருக்குங்க. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரைட் காரிடார் இதை பாருங்கள். நான் சொன்னேன்ல, ஸோ இப்போ தேர்டாக ப்ரப்போஸ் இதுதான் டங்குனி இன் வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா, டு சூரத் இன் மகாராஷ்டிரா. ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தேர்டு ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரைட் காரிடார். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஈஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடார், வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடார் இருக்குது. இது ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரைட் காரிடார் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ரைட். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட்டே பார்த்தோம் ரேர் எர்த் காரிடார்ஸ். ஸோ 4 ஸ்டேட் ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் 20 நியூ வாட்டர்வேஸ். ஓகேங்களா, எந்த இதுக்குன்னா மினரல் ரிச் ஏரியாஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அண்ட் போர்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் தி ஈஸ்ட் வெஸ்ட்
காரிடார்ஸுங்க. ஓகேங்களா? அகெயின் பாருங்க, ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு பீகார், ஓகேங்களா, பெங்கால், வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா இந்த ஸ்டேட்டை சொல்கிறாங்க. ஓகேங்களா? தட் இஸ் ஈஸ்ட் கோஸ்ட். ஓகே, ரைட். ஸோ இந்த ஏரியாஸோட டெவலப்மெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய ஃபண்ட் அலோகேட் பண்ண போகிறாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ஷூரிங் லாங் டேர்ம் எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ரைட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி அப்படின்றதுக்கு தட் இஸ் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கிறாங்க. ஓகே, இன்னும் ஃபியூச்சரில் நம்ம க்ரூட் ஆயிலோட டிபெண்டன்சியை குறைச்சி, ஓகே, ரெனியூபிள்ஸ் நான் ரெனியூபிள்ஸோட இம்பார்ட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பிளான்ஸு ப்ரோக்ராம்ஸு கிட்டத்தட்ட வந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட டோட்டல் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸில் ஆல்மோஸ்ட் 50% கிட்ட நம்ம ரெனியூபிள்ஸ் மூலமாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? அதில் சப்போர்ட்டிங் மெக்கானிசம் பாருங்கள். சரி, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் கிளாஸு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அதுக்கு வேண்டிய சோடியம் ஆன்டிமோனேட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ கஸ்டம் டியூட்டி. ஓகே, எக்ஸம்ஷன் ஆஃப் பேசிக் கஸ்டம் டியூட்டி ஃபார் தி இம்போர்ட் ஆஃப் சோடியம் ஆன்டிமோனேட். ஓகேங்களா? எதுக்கு? இது எஸ்பெஷலி ஃபார் சோலார் கிளாஸுக்கு. ஓகேங்களா? சரி, அப்போ எனர்ஜி ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது மிஷினரிஸு, ஓகே, இன்க்ரீடியன்ஸு, இன்புட்ஸு, டெக்னாலஜி இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அது எனர்ஜி செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படின்றதுக்கு ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டாக்ஸஸ் போடுறது இல்லை. ஓகேங்களா? அதில் ரொம்ப முக்கியமானது பாருங்கள், ஸ்கீம் டு அடாப்ட் கார்பன் ஸ்டோரேஜ் அண்ட் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ். ஓகே, கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ் ஸ்கீம். ஓகேங்களா? இதுக்கு வந்து அரௌண்ட் 20,000 crores வந்து they are spending. ஓகே, see இந்த கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ், ஃபஸ்ட்டு கார்பன் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த இண்டஸ்ட்ரீஸில் அந்த கார்பன் ஜென்ரேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேப்சர் பண்ணி, ஓகே, தென் அதை ரீசைக்கிள் பண்ணி அண்ட் யூட்டிலைசேஷன், ஓகேங்களா, யூட்டிலைசேஷன் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர்னா கீழே லேண்டு கீழே. ஓகேங்களா? ஸோ அப்போ கார்பன் கேப்சர், யூட்டிலைசேஷன், ஸ்டோரேஜ் இதுக்கு வந்து 20,000 வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். சரி, பொதுவாக கார்பன் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எஸ் அயன் அண்ட் ஸ்டீலு, ஓகே, கோலு, ஓகே, சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் கவர்மெண்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸில் கார்பன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸில் கார்பனை கேப்சர் பண்ணி அதை நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியுமா? ஆர்எல்ஸ் வி கோ ஃபார் தி ஸ்டோரேஜ். ஓகேங்களா? அண்டர் த லேண்ட். ஸோ இது பண்ணுறதுக்கு 20,000 crores வந்து they are spending. ஓகே, இது எல்லாமே டு ப்ரொடெக்ட் தி என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான். ஓகே, அதே மாதிரி பாருங்கள், எக்ஸம்ஷன் ஆஃப் பேசிக் கஸ்டம் டியூட்டி. ஓகே, ஃபார் இம்போர்ட் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் இஸ் நத்திங் பட் மிஷினரிஸ். ஓகேங்களா? ரெக்வயர்டு ஃபார் தி ப்ராசஸிங் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. த ப்ராப்ளம் இஸ் டெக்னாலஜி, மிஷினரிஸ். ஓகே, இப்போ ரைட் நோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா மிஷினரிஸை, டெக்னாலஜிஸை, அதுக்கு தெர் இஸ் நோ டாக்ஸஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி பாருங்கள், ஓகே, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பேசிக் கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் ஓகே ஃபார் தி இம்போர்ட் ஆஃப் என்னது கூட்ஸ் ரெக்கவர்ட் ஃபார் தி நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தெரியும் நினைக்கிறேன், தெர் இஸ் அ பில் கால்ட் அஸ் சாந்தி பில். ஓகேங்களா? இந்த பில்லில் இந்தியாவில் இருக்கிற ப்ரைவேட் பீப்புள் ஆல்சோ கோயிங் டு ஸ்டார்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ் ப்ரைவேட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ன்றதை அலோவ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம பில் மைட் பி ஆக்டாக மாறிடும். ஸோ பாருங்கள், ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, அதுக்கான டெக்னாலஜிஸ், மிஷினரிஸு அதெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, அதை இன்னும் இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான். ஓகேங்களா? ஸோ டில் 2035 வரைக்குங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்து பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் எக்ஸம்ஷன், அகெயின் எக்ஸம்ஷன் பேசிக் கஸ்டம் டியூட்டி ஃபார் கேபிட்டல் குட்ஸ் மிஷினரிஸ் யூஸ்டு ஃபார் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் லித்தியம் அயன் செல்ஸ். ஓகேங்களா? இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தி பேட்டரிங்க. ஓகே, சி நம்ம பேட்ரி, இப்போ நம்ம அகெயின் நம்ம வெஹிக்கிள்னு போகிறோம்னா பேட்டரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த பேட்டரிக்கான லித்தியம் அப்படின்றது நம்ம சோர்சிங் வெளிநாட்டிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் we are dependent ஃபார் தி ஃபாரின் நேஷன்ஸ். ஸோ அப்போ அதை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்க? ஸோ பேசிக் கஸ்டம் டியூட்டி, அந்த லித்தியம் செல்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான மிஷினரிஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா டாக்ஸஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அகெயின் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் என்டையர் வேல்யூ ஆஃப் பயோகேஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பயோகேஸுக்கு டாக்ஸஸ் இருக்குது, இப்போயும் கிடையாது. ஓகே, என்டையர் வேல்யூ செய்யணும் பயோகேஸ். ஓகேங்களா? பிளெண்டட் வித் சிஎன்ஜி. ஓகே,
See, இதில் வந்து to ensure the energy security, okay. See, government of India இவ்வளோ exemptions கொடுக்கறது, exemptions extension பண்ணுறது reasons only for the energy security தான். So we are not dependent for the foreign countries. அதுக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் urbanization. எஸ், சிட்டி எக்கனாமிக் ரீஜியன். பாருங்க, நேற்று நான் சொன்னேன் சிட்டி எக்கனாமிக் ரீஜியன். ஓகே, சி சிட்டின்றது எஸ், ஓகேங்களா, இட் இஸ் எக்கனாமிக் ரீஜியனுங்க. சி பொதுவாக ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்டில் சொல்லும் போது எந்த கண்ட்ரியில் எந்த இடத்துல பாப்புலேஷனோட செட்டில்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, எந்த கண்ட்ரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கோ, எந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கோ, எங்கே பீப்புளோட ஹாப்பினஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ, என்விரான்மெண்ட் ரொம்ப க்ரீனரியாக இருக்கோ, எங்கே நாய்ஸ் பொல்யூஷன்ஸ், வாட்டர் பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே தான் பீப்புளோட செட்டில்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளேசஸில் இருந்து பீப்புளோட ஏர்னிங்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது, இப்போ எந்த பிளேஸில் இருந்தாலும் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும், அங்கே தான் நம்ம வந்து செட்டில் ஆகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ சிட்டி அப்படின்னும் போது இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எக்கனாமி, இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் மணி. ஸோ அதுதான்றது எல்லா பீப்புளுக்கும் தெரியும். அப்போ இதை இன்னும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். சிட்டி இஸ் அ எக்கனாமிக் என்னது ரீஜியன். ஓகே, அப்போ அந்த சிட்டி வந்து எக்கனாமிக் ரீஜியனாக இருக்குது அப்படின்னா அதை இன்னும் பெட்டராக நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் பாருங்கள். ஓகே, amplifying the potential of cities to deliver economic power of agglomerations. ஓகேங்களா? ஸோ அப்போ சிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னும் பெட்டரா, ஓகே, எக்கனாமிக்கலா, விச் மீன்ஸ் அங்கே ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்கணும். ஓகே, பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நிறைய பிஸ்னஸஸ், ஃபேக்ட்ரிஸு அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே 24/7 எலக்ட்ரிசிட்டி, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணுன்றாங்க. எஸ், ஓகேங்களா? ஆல்ரெடி சிட்டியில் இருக்கிறத என்ன பொட்டன்ஷியல்ஸ் இருக்கோ அதை இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் தட் இஸ் சிட்டி. பாருங்கள், ஃபாஸ்ட் மெட்ரோ, ஃபாஸ்ட் கம்யூட்டேஷன்ஸ் இருக்கணும். வெரி சிம்பிள்ப்பா. இப்போ செங்கல்பட்டு டு சென்னை வர்றோம். ஓகே, இது வந்து மெட்ரோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டு டு சென்னை மெட்ரோ வந்து ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சென்னை சிட்டிக்குள்ள இவ்வளோ பாப்புலேஷன் செட்டில் ஆக போகிறாங்க, ரைட்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அவே ஃப்ரம்ல இருந்து தான் இருப்பாங்க. 1/2 அன் ஹவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது இட் இஸ் நாட் அது பெரிய டைம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாப்புலேஷன் ஸ்கேட்டர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாப்புலேஷன் டென்சிட்டி குறையும், இன்னும் நிறைய இங்கே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ். ஸோ அதே மாதிரி இட் இஸ் எக்கனாமிக் என்னது எக்கனாமிக் சோர்ஸு. ஓகே, அண்ட் தென் ஹை லெவல் மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறது. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் வந்து எக்கனாமிக் பவராக கொண்டு வரணுன்றாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து இட் ஃபோக்கஸ் ஆன் எஸ். சி அதுலேயுமே சிட்டி அஸ் எக்கனாமிக் ரீஜன் போது ஃபோக்கஸ் ஆன் Tier 2, Tier 3 சிட்டிஸ். ஓகேங்களா? அண்டு டெம்பிள் டவுன் ஆல்சோ. ஓகேங்களா? பிகாஸ் டெம்பிள்ன்றது ரைட் நவ் இட் இஸ் வெரி அட்ராக்டிவ் அண்ட் கல்ச்சுரல் பிளேசஸ். ஓகே, ஸோ அதுக்கும் ப்ரமோஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரைட். அடுத்து பாருங்கள், க்ரோத் கனெக்டர்ஸ். சி இந்த சிட்டிஸுக்கு டெவலப்மெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா க்ரோத். பாருங்கள், 7 ஹை ஸ்பீடு ரயில் கனெக்டர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7 ஹை ஸ்பீடு ரயில் கனெக்டர்ஸ் பிட்வீன், பாருங்கள் எல்லாமே சிட்டிஸ் தான், மாஸ் சிட்டிஸ். ஓகே, மும்பை டு புனே, புனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூரு, இங்கே ஹைதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூரு, டெல்லி டு வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி. இட் இஸ் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் பேசஞ்சர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்தே பாரத்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 160 km/h ட்ராவல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 160 வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரிடாருமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹை ஸ்பீடு ரயில் காரிடார். ஸோ த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம் மைட் பி ரிடியூஸ்டு. ஓகேங்களா? ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். இது மூலமாக சிட்டிக்குள்ளற டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, பீப்புள் மூமெண்ட்ஸு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அக்சசபிலிட்டி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் அர்பனைசேஷன். எஸ், திஸ் இஸ் ஹை ஸ்பீட் 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் மேப்போட இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், எஸ் வி கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட், பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? சி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து நம்ம பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட் யாரை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்பர் 1, ஓகே, ஸோ கேர் எக்கனாமி. ஸோ கேர் எக்கனாமி அப்படின்னும் போது மெயினாக கேர் கிவிங் சர்வீசஸ் டு த பீப்புள். நெக்ஸ்ட்டு தட் இஸ் கிக் ஒர்க்கர்ஸ். தட்ஸ் வை கீ ஜொமேட்டோ அதெல்லாம் சொல்கிறோம்ல. நம்பர் 3 தட் இஸ் திவ்யாங்.
ஓகேங்களா? ஸோ திவ்யாங், தட் இஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா? பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஜென்ரலாக பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்னா அந்த டிசபிலிட்டியோட பர்சன்டேஜ் வந்து மோர் தென் 40% மேலே இருக்கணும். அவங்கள தான் நம்ம பிடபிள்யூடி, அதாவது பர்சன் திவ்யாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த டிசபிலிட்டியோட பர்சன்டேஜ் ஜென்ரலாக 4. நெக்ஸ்ட்டு மென்டல் ஹெல்த். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி டார்கெட்டட் ஏரியாங்க. ஓகேங்களா? சி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட்டில் ஃபார் கேர் எக்கனாமி. ஓகேங்களா? கேர் கிவர்ஸ். ஸோ 1,50,000 கேர் கிவர்ஸ் அந்த வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம அலோகேட் பண்ணியிருந்தோம் ஃபண்டு. ஓகே, ஸோ இதுலையுமே அதுதான் சொல்கிறாங்க. வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஓகேங்களா? கேர் எக்கனாமி, கிக் ஒர்க்கர்ஸ், திவ்யாங்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க பர்சன் வித் டிசபிலிட்டிஸுக்கு. ஸோ அண்ட் தென் மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட நிம்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் இருக்குது. இட் இஸ் இன் சவுத் இந்தியா, எஸ்பெஷலி பெங்களூரு. இப்போ வந்து நார்த் இந்தியாலையும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ ரீசன்ட் டைமில் நீங்கள் சும்மா யாராவது பர்சனை கூப்பிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொன்னால் எஸ் அவங்க ஒத்துக்குருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருக்குமே அந்த ரஷ் இருக்குது, ஏர்னிங் மோட்டிவ் இருக்குது. ஓகே, அந்த ஏர்னிங்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற மோட்டிவ் இருக்கிறதுனால தான் அவங்க பார்க்குறவருக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக கவுன்சிலிங் வந்துட்டு ஃப்யூச்சரில் பெரிய பிஸ்னஸாக வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ அதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். இப்போ மென்டல் ஹெல்த்துன்னும் போது ஜஸ்ட் வி ஆர் ப்ரமோட்டிங் தி கவுன்சிலர்ஸ், மென்டார்ஸ், ஓகே, அந்த யோகா, ஓகே, வெல்னஸ் கோச்சுன்னு நான் சொல்கிறோம்ல, ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரமோட் பண்ணணும். ஓகே, பாருங்கள், தட் இஸ் பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு பில்டிங் எ ஸ்ட்ராங் கேர் எக்கோசிஸ்டம். ஓகே, கேர் எக்கோசிஸ்டம் கவரிங் ஜீரியாட்ரிக். ஓகே, தட் இஸ் ஓல்ட் ஏஜுங்க. ஜீரியாட்ரிக் அப்படின்னா ஓல்ட் ஏஜ். ஸோ ஏஜ் வந்துட்டு 60 ஆர் 60 அண்ட் 60 above. ஓகேங்களா? அண்ட் அலைடு கேர் சர்வீசஸ். ஓகே, ரைட். ஸோ நாட் ஓன்லி ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் கேர் எக்கனாமி, அந்த கேர் கிவர்ஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஈவன் சில்ட்ரன்ஸுக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த எக்கோசிஸ்டம், ஸ்ட்ராங் எக்கோசிஸ்டம் இருக்கணும். சி ஜஸ்ட்டு ஒரு ஃபீமேலையோ இல்லை ஒரு மேலையோ ஒரு குழந்தைகளை பார்த்துக்கங்க, ஒரு வயசானவங்களை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறது கிடையாது. தே மைட் பி கெட் டேலண்டடாக இருக்கணும், ஸ்கில்டாக இருக்கணும். தட் இஸ், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அவங்களுக்கு ஹவு டு ரியாக்ட் வித் த பீப்புள் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? கேரிங் அப்படின்றது இட் இஸ் நாட் வெரி ஈஸிங்க. ஓகேங்களா? ரைட். ட்ரைனிங் ஆஃப் 1.5 lakh மல்டி ஸ்கில்டு கேர் கிவர்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து இந்தியான்றதே இட் இஸ் அ நேம் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ரைட். இது வந்து நம்மளுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வைஸ் நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதை மறுபடியும் நம்ம கேரிங்கை திருப்பி கொண்டு வரணும். இப்போ ரைட்னோ அதுக்கு நான் எக்கனாமிக்கல் வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷீ மார்ட். பாருங்கள், ஷீ மார்ட் to be set up, okay, in community owned retail outlets within the cluster of cluster level federations. Okay, இது எஸ்பெஷலி ஃபார் விமென்ஸ். ஓகே, விமென்ஸோட எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷீ மார்ட்ன்றது இட் இஸ் அவுட்லெட், ஒரு ஷாப்பு. இதில் அந்த ஏரியாஸோட நீடு என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை சேல் பண்ணுறது மூலமாக, ஸோ தே மைட் பி எ என்டர்பிரனர், ஒரு தொழில் முனைவோராக டெவலப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் ஹெல்பிங் இட். ஓகே, தட் இஸ் பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு இருக்குல்ல, சேம் வே. ஓகே, செல்ஃப் ஹெல்ப் என்டர்பிரனர். ஓகேங்களா? ரைட். இங்கே பாருங்கள், திவ்யாங், இது திவ்யாங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் அ அலிம்கோன்றது திவ்யாங்கான மெட்டீரியல் சப்போர்ட் பண்ணுறதா. ஓகே, ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்கீம் ரிலேட்டட் டு தி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா? சி திவ்யாங் கௌசல் யோஜனா ப்ரொவைடிங் டிக்னிஃபைடு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் அண்ட் கஸ்டமைஸ்டு ட்ரைனிங் ஸ்பெசிஃபிக் டு தி டிசபிலிட்டி குரூப்ஸ். ஓகே, சி மோஸ்ட் ஆஃப் த டைம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழில் வந்து மாற்றுத்திறனாளிகள் சொல்கிறோம்ல, அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் ரிஜெக்டட் ஃபார் கெட்டிங் தி ஜாப்ஸ். ஏன் ரிஜெக்ட் ஆகிறாங்க? த ப்ரைம் ரீசன் இஸ் தே ஆர் டேலண்டட். ஓகேங்களா? தே ஆர் நாலேஜபிள், அதில் காம்ப்ரமைசிங் கிடையாது. பட் அந்த பர்சன் வந்து அந்த பிளேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுல தே அவருக்கு ஃபீல் பண்ணல கஷ்டமா, தே ஃபீல். புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லைங்க, இது 6 floors இருக்கும், ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, லிஃப்ட் கிடையாது, சம்திங். ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப ஏர்லியராகவே பாரத் சுகமய அபியான் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. ரேம்ப் இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டில்
இன்னும் நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்லி டிசபிலிட்டி ஓரியன்டாக இன்னும் நிறையா வரலை. ஓகேங்களா? இது நான் சொல்கிறது வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டி தான். இன்னும் மற்ற டிசபிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அந்த ரிலேட்டடாகவும் ஜாப்ஸ் நிறைய எனக்கு கிரியேட் பண்ணப்படலை. அவங்களுக்கும் கிரியேட் பண்ணணும், அவங்களும் எம்ப்ளாய் ஆகணும். தட் இஸ் அதுக்கு தான் பண்ணுறாங்க. டிக்னிஃபைடு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட் அண்ட் கஸ்டமைஸ்டு ட்ரைனிங். ஓகேங்களா? டு ஸ்பெசிஃபிக் டிசபிலிட்டி குரூப்ஸ். புரியுதுங்களா இல்லையா? ரைட்டு. அடுத்து பாருங்கள், டைம்லி ஆக்சஸ் டு ஹை குவாலிட்டி அசிஸ்டிவ் டிவைசஸ் ஃபார் ஆர் எலிஜிபிள். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து அலிம்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கோஆர்டினேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் லெக்கு, ஹேண்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போ ஒரு பீப்புளோட மூமெண்ட்ஸுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுமோ அது எல்லாமே அந்த கரெக்டான ரேஷியோவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இதை ஸ்கேல் அப் பண்ணணுன்றாங்க. டு ஸ்கேல் அப் ப்ரொடக்ஷன் ஆஃப் அசிஸ்டிவ் டிவைசஸ். புரியுதுங்களா? டு இன்வெஸ்ட் இன் R&D அண்ட் ஏஐ இன்டகிரேஷன்ஸ். இன்னும் பெட்டராக அந்த டிவைசஸை பீப்புள்கிட்ட எப்படி ரீச் பண்ணுறது, இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த டிவைஸை எப்படி அவங்களுக்கு கொண்டு வர்றது. ஸோ இதுக்கெல்லாம் தே ஆர் ஒர்க்கிங். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எஸ், திவ்யாஸ்தா கேந்திரா பிஎம். ஸோ திவ்யாஸ்தா கேந்திரா டு have modern retail style center. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு தி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் தான். இப்போ இருக்கிற மாடர்ன் ரீட்டைல் எக்யூப்மெண்ட்ஸு, அசிஸ்டிவ் டிவைசஸ்ஸு, அவங்களுக்கான டெக்னாலஜி, நாலேஜ், சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஸோ இந்த கேந்திராஸ் மூலமாக தே வில் கெட். ஓகே, அடுத்து பாருங்கள், செட்டிங் அப் ஏ நிம்ஹான்ஸ் 2. நான் சொல்கிறேனே ஆல்ரெடி எங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். தட் இஸ் சவுத் இந்தியாவில், எஸ்பெஷலி கர்நாடகா, பெங்களூர். இங்கே நிம்ஹான்ஸ் 2 அப்கிரேடிங் நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் இன் ராஞ்சி அண்டு தெஸ்பூர். ஓகேங்களா? இட் இஸ் இன் நார்த் இந்தியா. பாருங்கள், எஸ்டாப்ளிஷிங் எமர்ஜென்சி அண்டு ட்ராமா கேர். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் சென்டர்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகேங்களா? சி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டில் தே ஆர் வாண்ட் மாடர்னைசேஷன். ஓகே, தே வாண்ட் வேணாது மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸுக்கு அதுக்கான கவுன்சிலிங்லாம் நிறைய இல்லாமல் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதையும் இங்கே ஏற்படுத்தணும். புரியுதுங்களா இல்லையா? ரைட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சொசைட்டியில் இப்போ ரீசெண்டாக பீப்புள் ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் தான். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 4 பில்லர். பில்லர் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பேஸ்டு கவர்னன்ஸ். நான் சொல்லியிருந்தேன், கவர்னன்ஸ் அப்படின்றது ஆட்சி தான். ஓகே, அது அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரஸ்ட் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் பீப்புளை பிலீவ் பண்ணணும், பீப்புள் கவர்மெண்ட்டை பிலீவ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம பர்டிகுலராக அந்த ட்ரஸ்ட் பேஸ்டு கவர்னன்ஸ் எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பெஷலி பாருங்க, எஸ், இதில் வந்து மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான். ஏன்னா இந்த அத்தரைஸ்டு எக்கனாமிக் ஆப்ரேட்டர்ஸ் அதில் தான் பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அந்த அத்தரைஸ்டு எக்கனாமிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா AEO, Authorized Economic Operators அப்படின்றது they are the trusted business authority to participate in the international supply chain. ஓகே, ரிப்பீட் பண்ணுறேன். இவங்க Authorized Economic Operators அப்படின்றது they are the trusted business authority. ஓகே, their main function is to export and import of goods and services across the world. புரியுதுங்களா இல்லையா? ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் சப்ளை செயினில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை டீல் பண்ணுற பர்சன் தான் அத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் இம்போர்ட்டிங் கூட்ஸ் வித்தின் தி போர்ட் அப்படின்னா நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் அதுக்கு நீங்கள் டாக்ஸஸ் கட்ட தேவையில்லை, இம்போர்ட் டாக்ஸஸ்லாம் உடனே பே பண்ண தேவையில்லை. அதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் இவ்வளோ தூரம் நம்புகிறாங்க அப்படின்னா பிகாஸ் யூ ஆர் தி ட்ரஸ்டட் என்டிட்டி ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள், ப்ரைவேட் பீப்புளை பிலீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ட்ரஸ்ட் பேஸ்டு கவர்னன்ஸ். இங்கே பாருங்கள், ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி டிஃபரல் பீரியட் ஃபார் Tier 2 அண்ட் Tier 3 அத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர்ஸ் ஃப்ரம் 15 days to 30 days. ஓகேங்களா? ரைட். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு தி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஓகேங்களா? ரைட். நம்ம இது ரிலேட்டடாக நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023. ஓகேங்களா இல்லையா? ஸோ ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023. ஸோ நம்ம இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் தெர் இஸ் நோ சன்செட் கிளாஸ். ஓகே, இந்த பாலிசியில்
பொதுவாக யூஸ்வலாக ஃபாரின் ட்ரேட் பாலிசி எல்லாமே ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்னு சொல்லி டார்கெட்டோட போடுவாங்க. பிகாஸ் அந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் ஸோ மச் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸாக மாறிடும். ஏன்னா பிகாஸ் 5 இயர்ஸ் மட்டும் தான் அந்த பாலிசி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காதுன்றனால கூட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது வந்து போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தெர் இஸ் நோ சன்செட் கிளாஸ், விச் மீன்ஸ் 2023ல் என்ன பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த பெனிஃபிட்ஸை லாங் டேர்மாக நீங்கள் வச்சுக்கலாம், லைஃப் டைமாக வச்சுக்கலாம். மைட் பி அந்த பெனிஃபிட்டில் அப்டேட்ஸ் இருக்கும், சில டைனமிக் சேஞ்சஸ்லாம் இருக்கும். பட் தெர் இஸ் நோ 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ன்ற மாதிரி டார்கெட் இல்லைன்றாங்க. ஸோ இதுவே பெரிய அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறையா இந்தியாவில் இம்போர்ட்டர்ஸுக்கு கேபிட்டல் குட்ஸ் இம்போர்ட்டர்ஸ் எஸ்பெஷலி அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. பேசிக் கஸ்டம் டியூட்டி எதுவுமே வாங்குறது இல்லை. பிகாஸ் த கவர்மெண்ட் வில் பி லிவிங் தி பீப்புள். ஓகேங்களா? ரைட், ப்ளீஸ் ரீட் இட். ஓகேங்களா? இது எல்லாமே வெரி ஈஸி ஒன்று தான். ஃபைனலி ஃபிஃப்த் பில்லர், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லிவிங். ஓகேங்களா? அண்டர் திஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வில் ரெடியூஸ் சம் ஆஃப் த டாக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மினிமம் அல்டர்னேட்டிவ் டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ரெடியூஸ்டு டு 14%. 15%லேருந்து 14% ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மினிமம் அல்டர்னேட்டிவ் டேக்ஸ்னால் என்னது சார்? ஜென்ரலி இஃப் யூ ஆர் ரன்னிங் எ பிஸ்னஸ், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டுக்கு யூ ஹவ் டு பே த டேக்ஸ் டு த கவர்மெண்ட். கரெக்டாக? அந்த டேக்ஸ் தான் நம்ம கார்பரேட்டிவ் டேக்ஸ் இல்லை கார்பரேஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் ப்ராஃபிட் இஸ் 0. ஓகே, விச் மீன்ஸ் ஃபார் உங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் 100 rupees, உங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்க ரெவென்யூ வந்துட்டு 80 rupees தான் இருக்குது அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னது உங்களோட ப்ராஃபிட்டே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் அகெயின் யூ நீட் டு பே சம் பேசிக் டாக்ஸஸ், மினிமம் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸஸ், தட் இஸ் கால் மினிமம் அல்டர்னேட்டிவ் டேக்ஸ். சார் நம்ம ப்ராஃபிட் 0ன்னு இருக்குது, அப்போ எதுலேருந்து சார் கட்டுவோம்? அந்த 0 ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அந்த இயர் கட்ட வேண்டாம், லாஸ்ட் இயரோட புக்கிங் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து கட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி நீங்கள் கார்பரேட் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா இட் இஸ் 30%. ஓகேங்களா? நீங்கள் மினிமம் அல்டர்னேட்டிவ் டேக்ஸ்ன்றது இட் இஸ் 15% இருந்ததை இப்போ 14ஆக குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஓகேங்களா? சீரியஸ்லி இஃப் யூ ப்ராஃபிட் இஸ் 0 அப்படின்னா ஸோ நீங்கள் மினிமம் 14% கட்டணும். ஓகேங்களா? ரைட். இது ப்ராஃபிட்டை எப்படி சம்டைம்ஸ் குறைப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 100. ஓகே, டோட்டல் ரெவென்யூ வந்து ஆக்சுவலி மேபி 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் ரெவென்யூ இஸ் 100, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது 100 இருக்கும் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராஃபிட் வந்து 0. இந்த ப்ராஃபிட் 0வாக இருக்கும் போது நீங்கள் என்ன பே பண்ண முடியாது, கார்பரேட் டேக்ஸ் பே பண்ண வேணாம். தெர் இஸ் ஆப்ஷன் கால்ட் அஸ் மினிமம் அல்டர்னேட்டிவ் டேக்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 100க்கான நம்ம ஏன்னா ரெவென்யூ வந்து இட் இஸ் கான்ஸ்டன்ட், உங்களுக்கு வந்த பணம் நீங்கள் மாற்ற முடியாது. எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். இதில் 80 தான் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். ஓகே, 20 வந்து உங்களோட சம் அடிஷ்னல் என்னது, நீங்கள் வந்து பக்கத்து பில்டிங் எடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஸ்பெண்டிங்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இதை செக் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. ஓகேங்களா? இந்த இதை செக் பண்ணிவிட்டு ஓகே இது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா மினிமம் அல்டர்னேட்டிவ்ஸ் கட்ட சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா யூ கோ ஃபார் கார்பரேட் டேக்ஸ் தான். ஓகேங்களா? எஸ். ஸோ அதனால் மினிமம் அல்டர்னேட்டிவ் டேக்ஸ்ன்றதுக்கு இன்னொரு பேரே ஜீரோ டேக்ஸ் தான். பிகாஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் ப்ராஃபிட் என்னன்னு சொல்கிறீங்க, 0 தானே சொல்கிறீங்க. ரைட். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லிவிங் பாருங்கள். இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ரெசிடென்ட் அவுட்சைட் இந்தியா, ஓகேங்களா, வில் பி பெர்மிட்டட் டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்டட் இந்தியன் கம்பெனி த்ரூ போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று சொன்னல, ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் இந்தியாவில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், முன்னாடி 5% இருந்தது, இப்போ இன்க்ரீஸ்டு டு 10%ன்னு சொன்னேன். ஸோ அஸ் அ இண்டிவிஜுவல் நீங்கள் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 5%, இப்போ 10% வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனி, அதாவது மொத்தமாக. ஓகே, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த கம்பெனியோட மொத்த கேபிட்டலில் ஒரு 2% உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ரிமைனிங் 8% இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அதே இது நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கம்பெனி மேக்ஸிமம் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தோம். 24% வந்து இஷ்யூவிங் டு தி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த பர்சன்ஸ் ரெசைடட் அவுட் சைட் இந்தியா அவங்களுக்கு என்ஆர்ஐக்கு வந்துட்டு 24% வரைக்கும் ஷேர்ஸ் கொடுக்கலான்றதை நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? எஸ்.
ஸ்டூடெண்ட்ஸ் இது நேற்று வீடியோலே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், ப்ளீஸ் கோ அண்ட் செக். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அவார்டட் பை தி மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம். ஓகே, motor accident claim tribunal to a natural persons will be exempt from the income tax. ஓகேங்களா? and any DDS on this amount will be done away with. இதுக்கு முன்னாடிலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, if there is accident, ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் சம்திங் கேஸ் போட்டு அந்த பார்ட்டிக்கிட்ட இருந்து நம்ம பேமெண்ட் வாங்குகிறோம், இல்லை டிலே ஆகுது, அப்போ அதை வந்து ட்ரிபியூனலில் போது கேஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் அப்படின்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த ஆக்சிடென்ட்ல யாரோ ஒரு ஆள் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வருது, ஓகே, கேஷ் பெனிஃபிட் வருதுன்னா அதுக்கும் நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி முன்னாடி இருந்த சிஸ்டம் இப்போ கிடையாதுன்ட்டாங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்து பாருங்க, எஸ், டூர் பேக்கேஜஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இது மூலமாக நீங்கள் ஈஸியாக ஃபாரின் ட்ரிப் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறோம், எதுக்கு ஃபாரின் போகலாங்க அப்படின்னு. ஸோ பட் ஃபாரின் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லை, ஐடியா கிடையாது. ஸோ அப்போ வி கோ டு தி சம் என்னது டூர் கம்பெனிஸு. ஸோ நம்ம ஏதோ ஒரு XYZ ஒரு கம்பெனிகிட்ட போய் அவங்க தே பிளான் ஃபார் அஸ், ஓகே, நம்மளுக்கு 6 days 7 night பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த பிளானுக்கான காஸ்ட் இருக்கும்ல, ஓகே, ஸ்டேயிங்லேருந்து ஃபுட்டுலேருந்து அகாமடேஷன், அந்த 6 days ட்ராவல் எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு அந்த பிளான், அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்களே இல்லை, அதுக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர் பர்சனுக்கு மொத்தம் பேக்கேஜ் வந்து 10 lakhன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இதுக்கு TCS போடுவாங்க. ஸோ TCS டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ். TCS அப்படின்றது ஃபார் செல்லர் போடுறது. ஓகேங்களா? அதை கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? TDS அப்படின்றது இட் இஸ் ஃபார் என்னது, சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுக்கறது. இங்கே வந்து என்னன்னா TDS அப்படின்றது புரியுதுல? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு வரக்கூடிய பேமெண்ட்டில் அதை மைனஸ் பண்ணி மீதி அமௌண்ட்டை தான் எனக்கு ஒரு 10% TDSனால் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை தான் கவர்மெண்ட்டுக்கு சாரி 10% மைனஸ் பண்ணி கவர்மெண்ட் கட்டிட்டு மீதி அமௌண்ட்டை தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் பையர் சார், புரியுதுங்களா? அங்கே வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து டேக்ஸ் என்னது, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவர் கவர்மெண்ட் கட்டணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இங்கே டூர் பேக்கேஜில் TCS வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 5% இருந்துச்சுப்பா, இப்போ வந்து 2%. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி TCSன்னு போட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த 10 lakhsல 5% எவ்வளவு, கிட்டத்தட்ட 50,000. TCS 50,000 அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட 10,50,000 rupees கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 50,000 கவர்மெண்ட் கட்டுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? இப்போ அந்த 5%ஓ 10-20% இருந்தது, இப்படி எவ்வளோ வந்துருச்சு, 2%. புரியுதுங்களா இல்லையா? இப்போ 20,000 தான் இங்கே போடுவாங்க உங்களுக்கு TCS. ஓகேங்களா? ஸோ மைட் பி இதனால டூரிசம் ப்ரமோஷன், ஓவர்சீஸ் டூரிசம் ப்ரமோஷன் ஆகலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, TCS ஃபார் என்னது, மெடிக்கல், என்னது, பர்சுவிங் எஜுகேஷன் இன் ஹையர் மெடிக்கல் பர்பஸஸ். ஓகேங்களா? நீங்கள் அப்ராடில் போய் படிக்கிறீங்க, ஓகேங்களா, அப்படின்னா அதுக்கும் TCS வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ 2%-ஆக குறைச்சிருக்காங்க. 5%லேருந்து 2%-ஆக குறைச்சிருக்காங்க. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ், லிபரலைஸ்டு ரெமிட்டன்சஸ் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அப்ராட் போகிறீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது ஃபார் டூரிசம் அப்படின்னும் போது. இதே நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னா, ஸோ தி லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீமில் அரௌண்ட் $250,000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த $250,000 வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இங்கேருந்து அப்ராடுக்கு. ஓகே. அப்போ இந்தியன் மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் $1 $90 அப்படின்னா இப்போ யோசித்து பாருங்கள், எவ்வளோ லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்து அதை டாலர்ஸை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட்டுக்கான TCS தான் என்ன பண்ணாங்க, 5%-லேருந்து 2%-ஆக குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 90 lakhs வச்சுருக்கிறேன். ஸோ 90 lakhs வச்சுருக்கேன் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு $1 lakh. ஓகேங்களா? இப்போ $1 lakh நான் இப்போ 90 lakhs வந்து நான் கொடுத்துட்டேன் அந்த எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிக்கிட்ட. அவங்க வந்து எனக்கு $1 lakh கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு அவங்க TCS அப்படின்னு சொல்லி 5% வாங்குவாங்க. இப்போ வந்து 2%-ஆக குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இட் இஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் பர்பஸஸ். ஓகேங்களா? ரைட். நீங்கள் இங்கேருந்து படிக்க போகிறதா இருந்தாலும் சரி, அண்டு இங்கேருந்து ஏதோ சர்ஜரிக்காக நீங்கள் போய் பே பண்ண வேண்டியதாக இருக்குது, அங்கே போய் சர்ஜரி பண்ணுறீங்கனாலும் அதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இட் இஸ் ஈஸ் ஆஃப் லிவிங்ல. TDS ஆன் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். ஓகேங்களா? இது TCS டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ். புரியுதுங்களா இல்லையா? ரைட். ஓகே. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆன் சப்ளை ஆஃப் மேன் பவர் சர்வீசஸ். இந்த செக்யூரிட்டி இந்த சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஏஜென்சி இருப்பாங்க,
அவங்க நிறைய மேன் பவர் சப்ளை பண்ணுவாங்க, இல்லை ஒரு கம்பெனி இருப்பாங்க, அவங்க நிறைய கான்ட்ராக்ட் லேபர்ஸை பெரிய பெரிய கம்பெனிக்கு சப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான டிடிஎஸ் ரேட் வந்துட்டு எய்தர் 1 or 2%, முன்னாடி 10% இருந்ததை இப்போ 1 or 2% குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ரைட்? எஸ், ஓகே தானே? ரைட். நெக்ஸ்ட் அடுத்து இதில் ஓகேங்களா, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் ஃபார் cargo of food, drugs, plant, animal and wildlife products, accounting for around 70% of interdicted cargo, yes, okay, will be operationalized on this system by April 2026 itself. Okay, see இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஸோ தெர் இஸ் அ சிங்கிள் அத்தாரிட்டி, ஓகே, to to give a clearance for all the issues. ஓகேங்களா? அதான் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். நீங்கள் வந்து மல்டிபிள் அத்தாரிட்டிஸ்ட்டை போய் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது மூலமாக ஈஸி இம்போர்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? எஸ், ஈஸி எக்ஸ்போர்ட் இருக்கும். அடுத்து ஃபார் கூட்ஸ் நாட் ஹேவிங் எனி கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டு, கிளியரன்ஸ், ஓகேங்களா, வில் பி clearance will be done by customs immediately after online registration completed by the importer. ஓகேங்களா? இப்போ சம் ஆஃப் த ஃபுட்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அந்த ஃபுட்டுக்கு வந்து என்ன தேவையில்லை, கம்ப்ளைண்ட்ஸ் தேவையில்லை அப்படின்னா அட் த டைமே உடனே என்ன பண்ணிடுறாங்க, கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. எஸ், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூ கேன் நாட் வெயிட். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து கஸ்டம்ஸ் இன்டகிரேட்டட் சிஸ்டம்ஸ் வில் பி ரோல்ட் அவுட் 2 years as a single integrated scalable platform ஆல் தி கஸ்டம்ஸ் ப்ராசஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இது என்ன சார் எல்லாமே அப்படின்னா, நீங்கள் ஃபாரின்லேருந்து ஒரு ப்ராடக்டை இம்போர்ட், அதாவது நம்ம ஈஸியாக ஏர்போர்ட்லேருந்து வெளியே நம்ம வந்துடுவோம் அஸ் அ பர்சனாக. பட் ஒரு கூட்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து வெளியே வர்றது அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றதுன்றது இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அதுதான் அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் வில் டேக் ஸோ மச் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஏன்னா அதில் பயங்கர கம்பர்சம் ப்ராசஸ், ஒரு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராசஸ்லாம் நிறையா இருக்குது. அப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணணும், ஒவ்வொரு குட்ஸாக பார்க்கணும் அப்படின்றது. அதில் சில குட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏன்னா அது ஃபுட்டு, ட்ரக்ஸு, பிளான்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த கஸ்டம் இன்டகிரேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இது மூலமாக சிங்கிள் ஹேண்டிலிங், ஓகேங்களா, ஈஸியாக கிளியர் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பட்ஜெட் 2026-27 அலோஸ் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஆஃப் ரெசிடென்ட் அவுட்ஸ், இதை நம்ம பார்த்தோம். என்னது 5% to 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அஸ் அ இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இப்போ நீங்கள் நான் ஒரு என்ஆர்ஐங்க, இந்தியன் கம்பெனியில் ஷேர் மார்க்கெட்டில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா அதிகபட்சம் 10% தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான், இதுக்கு மேலே நான் பண்ண முடியாது. இப்போ இது இண்டிவிஜுவலாக அக்ரிகேட் லிமிட்ஸ் இன்க்ரீஸ் டு 24%. அப்போ இப்போ இந்த XYZன்னு ஒரு கம்பெனி இருக்குது, இந்தியன் கம்பெனி. இங்கே ஃபாரினர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவார். அது மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணலாம்னா 24% தான். ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் 76% அவர் என்ன எதில் வச்சிருக்கணும்? இந்தியன் பீப்புளுக்கு தான் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கணும். என்ஆர்ஐக்ஸோ அவுட் சைட் இந்தியன்ஸுக்கோ கொடுத்துருக்கக்கூடாது. புரியுதுங்களா இல்லையா? ரைட். ஓகே. To support Indian fishermen fully harness the economic value of marine sources beyond our territorial waters, so the following measures will be taken. என்னன்னு பாருங்க. So fish catch by an Indian fishing vessel in exclusive economic zone or high seas will be made duty free. See, பொதுவாக நம்ம ஹோஸ்டல் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் நம்ம படிச்சிருப்போம், இதுதான் நம்மளுடைய டெரிட்டோரியல் ஜோன், இது நம்மளுடைய பார்டர் ஜோன் அப்படின்னா டெரிட்டோரியல் ஜோன், கண்டினியூஸ் அண்ட் தென் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். கரெக்டாக இல்லையா? ஸோ இது நம்மளோட பார்டர்னா இது எல்லாமே நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் தான். ஓகே, அதில் தான் 12 நாட்டிக்கல் மைல்ஸ், இது வந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் வச்சுருப்போம். ஸோ இந்த ஜோனில் நீங்கள் ஃபிஷிங் பண்ணாலோ இல்லை 200 நாட்டிக்கல் மைல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை தாண்டி போதில் ஹை சீஸ், ஓகேங்களா, இது இன்டர்நேஷ்னல் பார்டர். ஸோ இதில் நீங்கள் பண்ணாவோ ஆட்டோமேட்டிக்காக என்னது, அதுக்கு என்ன கிடையாதுன்றாங்க, தெர் இஸ் நோ என்னது பிடிச்சா அப்படின்னா வில் பி மேட் டியூட்டி ஃப்ரீ, டேக்ஸ் கிடையாதுன்றாங்க. அண்ட் லேண்டிங் சச் ஃபிஷ் ஆன் ஃபாரின் போர்ட், ஓகேங்களா, வில் பி ட்ரீட்டட் அஸ் அ எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ பொதுவாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் என்னது ஃபாரின் கம்பெனி வந்து இல்லை ஃபாரின் வெஷல்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ஃபிஷ் பிடிக்கிறாங்க, அதை அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் எக்ஸ்போர்ட்ஸ் தான், அது நம்மளுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட். So to support aspirations of India's small business,
artisans and startup to access the global market through e-commerce. ஓகே, எவ்வளோ பண்ணிருக்காங்க கொரியர் வேல்யூ பாருங்கள் 10 lakhs per consignment of courier exports. ஓகேங்களா? சரி, வெரி சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட், நீங்கள் ஒரு சின்ன இ-காமர்ஸ் கம்பெனியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் வைஸ் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னும் போது, அப்போ அந்த ப்ராடக்ட் இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 5 lakhs தான் இருக்கணும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 10 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 10 lakh ஒர்த் ப்ராடக்ட்டை நீங்கள் சிங்கிளாக நீங்கள் கொரியர் பண்ணிடலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த இவ்வளோ அக்ராஸ் த வேர்ல்டு யாருக்கு வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ த வேல்யூ, அந்த கொரியரோட வேல்யூ வந்து 5 lakhலேருந்து 10 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, பர் கன்சைன்மெண்ட். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. இன் அடிஷன் டு தட், ஹேண்டலிங் ஆஃப் ரிஜெக்டட் அண்ட் ரிட்டர்ன்டு கன்சைன்மெண்ட் வில் பி இம்ப்ரூவ்டு அண்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் ஐடென்டிஃபைங் சச் கன்சைன்மெண்ட். ஓகேங்களா, இப்போ ஃபாரினில் ஒரு ப்ராடக்ட், நம்ம ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டோம், அவருக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கல, இல்லை சம்டைம்ஸ் அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி சரியில்லைன்னா அது ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை உடனே நம்ம ஹேண்டில் பண்ணணும். அங்கே வந்து இம்போர்ட் கிளியரன்ஸ்னு சொல்லி நம்ம நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இட் இஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லிவிங் தான். ஓகேங்களா, ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த இது எல்லாமே லிட்டில் பிட் டெக்னிக்கல். ஏன்னா டாக்ஸஸ் ரெடியூஸ் பண்ணுறது, கஸ்டம் கிளியரன்ஸ் ஈஸி பண்ணுறது போது லிட்டில் பிட் டெக்னிக்கல் தான். பாருங்கள். ஓகே, லாஸ்ட் ஒன்று ஃபிஸ்கல் மேட்டர்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சார் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன், ரைட்? ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் அண்டு என்ன சொல்கிறாங்க? சி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ ஃபினான்ஸ் கமிஷன், திஸ் இஸ் ஆர்டிகல் நம்பர் 280. ஓகே, 1 + 4 = 5. ஸோ ஒரு சேர்பர்சன் 4 மெம்பர், டோட்டலி 5 பீப்புள்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம 15th ஃபினான்ஸ் கமிஷன் headed by NK Singh. So 15th Finance Commission oda duration pathina 2000, okay, 20 to 21, 1 year thaniya kodutanga because of corona. 2021 to 2026. ஓகேங்களா, ஸோ 15th Finance Commission oda யூஸ்வலாக ஃபினான்ஸ் கமிஷனோட அந்த டியூரேஷன் வந்து 5 years தான். பிகாஸ் ஆஃப் கொரோனானால இது வந்து 6 years இருக்குது. அடுத்து 16th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஆக்சுவலி எப்போ போட்டான்னா, எப்பயுமே ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் முடிகிறதுக்குள்ள அடுத்த ஃபினான்ஸ் கமிஷன் போட்டுருவாங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து December 31st 2023 போட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து 18 months ஆஃப் டைம் கொடுத்துருந்தாங்க ஃபார் ப்ரிப்பரேஷன். 18 months. ஸோ இவர் எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா October 2025 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த கரெக்டான டைமில் சப்மிட் பண்ணிட்டாங்க. February 1 பட்ஜெட் அப்போ இந்த ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட் 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்துட்டு ஹெட்டட் பை டாக்டர் அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா, அரவிந்த் பனகாரியா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனோட டியூரேஷன் வந்து 2026 to 2031. ஓகேங்களா, ரைட்? ஸோ இதில் என்ன சார் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க? எஸ், நம்ம அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சி ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் தேர் மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா 2 விதமான ஃபங்க்ஷனுங்க. ஸோ ஒன் இஸ் வெர்டிக்கல் டெவல்யூஷன், செகண்ட் ஹரிசாண்டல் distribution. So vertical devolution, horizontal distribution, which means very simple பா. இப்போ நம்ம பாருங்க, நம்ம பே பண்ற டாக்ஸஸ் எல்லாமே ஒரு அக்கௌண்ட்டுக்கு போதா? எஸ், நம்ம பே பண்ற டாக்ஸஸ், நம்ம பே பண்ற போத் டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாமே ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னா டாக்ஸஸ், நம்ம பே பண்ற டாக்ஸஸ் ப்ளஸ் ஈவன் செஸ்ஸும் சர்சார்ஜ். ஓகேங்களா, செஸ் அண்ட் சர்சார்ஜ். செஸ் அண்ட் சர்சார்ஜ் இதுவுமே டேக்ஸ் தான், அது இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே மொத்தமாக டாக்ஸஸ் போயிருக்கு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 130 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 130 rupees இருக்குது அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த டாக்ஸஸில் இருந்து, ஓகே, இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்கணும். ஸ்டேட்ஸ் வந்து 28 ஸ்டேட் இருக்காங்க, பிரித்து கொடுக்கணும். இந்த மொத்த டாக்ஸ்ல இருந்து, புரியுதுங்களா, மொத்த டாக்ஸ், இந்த மொத்த டாக்ஸ் கலெக்ட் ஆகல, இதை வந்து ஜிடிஆர்னு சொல்லுவோம். ஜிடிஆர் மீன்ஸ் கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ. ஓகேங்களா, கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ, அது 130.
இந்த அமௌண்ட்லேருந்து தான் பிரித்து கொடுக்கணுமா சார்? கிடையாது. ஓகேங்களா? இந்த ஜிடிஆர்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன கொண்டு வரணும்னா என்டிஆர் கொண்டு வரணும். நெட் டேக்ஸ் ரெவென்யூ. ஓகேங்களா? நெட் டேக்ஸ் ரெவென்யூன்றது என்னன்னா, இந்த ஜிடிஆர்லேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, செஸ்ஸு, சர்சார்ஜு, ஓகே, அண்டு டேக்ஸ் கலெக்ஷன் காஸ்ட். டேக்ஸ் கலெக்ஷன் காஸ்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த 130 ருபீஸில் ஓகே செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. செஸ் அண்டு சர்சார்ஜ் வந்து 20 ருபீஸ். ஒரு 10 ருபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் கலெக்ஷனுக்கான காஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தமாக 130ல் இந்த 30யை மைனஸ் பண்ணிவிட்டு 100 தான் இருக்கும். கரெக்டாக? தட் இஸ் நெட் டேக்ஸ் ரெவன்யூ. இதை தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக ஃபினான்ஸ் கமிஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130ங்க. ஓகேங்களா? அந்த 130ல் அந்த டோட்டல் டேக்ஸ் கலெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூன்னு சொல்லுவோம். அந்த கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூவில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த அதில் செஸ்ஸு, சர்சார்ஜு ப்ளஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது பார்க்குறோம். தட் இஸ் 100 ருபீஸ். அதுதான் நெட் டேக்ஸ் ரெவென்யூ. இந்த நெட் டேக்ஸ் ரெவென்யூ தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். திஸ் இஸ் கால் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். புரியுதுங்களா? வெர்டிக்கல் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறாங்க, ஸோ இங்கே ஸ்டேட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, தே ஆர் இன் சேம் லைன். ஓகேங்களா? அப்போ சென்ட்ரல் டு ஸ்டேட்ஸு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 41%. ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 41%. ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி எஸ் 59%ன்றது இட் இஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டைன் பண்ணிக்கிடுவாங்க. சி ஸ்டூடெண்ட்ஸ், 15th ஃபினான்ஸ் கமிஷனில் ஓகேங்களா இதை வந்து எப்படி சொன்னாங்கன்னா 41, 158 இப்படி கொண்டு வந்தோம். அதாவது 41% வந்து ஸ்டேட்ஸுக்கு. ஓகேங்களா? 28 ஸ்டேட்ஸுக்கு. இந்த 1% அப்படின்றது எஸ்பெஷலி ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஏன்னா அப்போ நியூவாக கிரியேட் பண்ணாங்க. 2019 தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிரியேட் ஆச்சு. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து 2020லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ அதனால அந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் 1% எஸ்பெஷலி ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 58%னா ஸ்டேட்டோட டிமாண்ட்ஸ், ஃபினான்ஷியல் நீட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறோம். யூனியன் டெரிட்டரியோட நீட்ஸ் எல்லாமே இந்த 58க்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? அந்த டைமில் நியூலி கிரியேட்டட்னால ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இந்த சிஸ்டம் வந்து என்னது, இது 15th ஃபினான்ஸ் கமிஷன் மார்ச் 31, 2026 வரைக்கும். 16th ஃபினான்ஸ் கமிஷனில் எஸ் 41% ஃபார் ஸ்டேட்ஸ், 59% ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த யூனியன் டெரிட்டரி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்பிரிட்லாம் இல்லை, டேரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெர்டிக்கல் டெவல்யூஷன். புரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு தான் என்ன சொல்லியிருக்கிறோம், 41% அப்படின்றது சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த 41%ன்றது ஒரு வேல்யூ இருக்குமா இல்லையா? அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், அதை 28 ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த 41%ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ருபீஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 1 lakh ருபீஸை நம்ம யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா 28 ஸ்டேட்டுக்கு பிரிக்கணும். தட் இஸ் கால் ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன். ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன்னா ஸோ டிஸ்ட்ரிபியூஷன், ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் ஸ்டேட்ஸுங்க. ஸோ இப்போ 28 ஸ்டேட்ஸுக்கும் இந்த 41%, ஐ மீன் 1 lakh ருபீஸை பிரித்து கொடுக்கணும்னா அதுக்கு 6 criteria. ஸ்டூடெண்ட்ஸ், 15th ஃபினான்ஸ் கமிஷன்லையும் 6 criteria, 16th ஃபினான்ஸ் கமிஷன்லையும் 6 criteria. அதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனோட criteria மட்டும் நான் நோட் பண்ணுறேன், ப்ளீஸ் நோட் இட். ஸோ இன்கம் டிஸ்டன்ஸ், ஓகே, ரெண்டாவது தட் இஸ் ஏரியா, third population, okay, number 4 demographic performance, okay, number 5 that is forest, number 6. See students, last finance commission 15th finance commissionலையும் இந்த 5 terms இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன்லையும் இந்த 5 டேர்ம் இருந்துச்சு. இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன்லையும் இந்த 5 கேட்டகரி ஆஸ்பெக்டில் தான் பிரித்து கொடுக்க போகிறாங்க. புதுசாக ஆட் பண்ணது என்னென்னா ஸ்டேட்
contribution to GDP. State contribution to GDP. ஓகேங்களா? எஸ், இதுதான். இதுக்கு முன்னாடி 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சார் இருந்துச்சு? இந்த இடத்துல 15th ஃபினான்ஸ் கமிஷனில் டேக்ஸ் எஃபர்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. புரியுதுங்களா? இப்போ அது கிடையாது. அதுக்கு பதிலாக ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், இது கேட்கலாம். இந்த டைம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சியில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அக்கார்டிங் டு 16th ஃபினான்ஸ் கமிஷன், ஸோ த ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ், ஹரிசாண்டல் டெவல்யூஷன், ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னென்ன க்ரைட்டீரியான்னு சொல்லி கொஸ்டினில் கேட்கலாம். இதில் வெயிட்டேஜும் மாற்றிட்டாங்க. இது வந்து 42.5% வெயிட்டேஜ். ஸோ 42.5%. 42.5%. முன்னாடி 45 இருந்தது, குறைச்சிட்டாங்க. ஏரியா 10%. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கப்பா, 17.5%. முன்னாடி 15 தான் இருந்துச்சு. டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், விச் மீன்ஸ் கண்ட்ரோலிங் ஆஃப் பாப்புலேஷன், தட் இஸ் அதுக்கும் 10%. ஃபாரஸ்ட் கவர், அதுக்கும் 10%. கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி, தட் இஸ் 10%. டோட்டலாக 100 வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் நிறைய அதுக்கு அந்த இன்னர் டெஃபினிஷன். இப்போ பாப்புலேஷன் அப்படின்றது 15th ஃபினான்ஸ் கமிஷனில் பாப்புலேஷன்றது 2011 சென்சஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் அப்படின்னும் போது எஸ் 2011 சென்சஸ் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, பாப்புலேஷனில் டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸில். டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸில் ஃபார் 15th ஃபினான்ஸ் கமிஷன் டிஎஃப்ஆர் ரேட்டு எடுத்துக்கிட்டாங்க, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 1971 2011 வரைக்கும், ஓகேங்களா, பாப்புலேஷனோட க்ரோத் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு எடுக்கிறாங்க, க்ரோத் ரேட் எடுக்கிறாங்க. இப்போ இப்போ 1978 to 81 பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டு எந்த ஸ்டேட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ, க்ரோத் ரேட் பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக ஃபண்டு போகும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 6 கிரைட்டீரியாமே எப்படி ஆஸ்பெக்டில் இருக்கும்னா, ரிஸ்க் அண்ட் ரிவார்டு கிரைட்டீரியா. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரெண்டுமே இருக்கும். இப்போ 28 ஸ்டேட்டில் சில ஸ்டேட் பயங்கர ரிஸ்க்காக இருக்கிறாங்க, அந்த ஸ்டேட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக ஃபண்டு போகும். இப்போ இன்னொரு ஸ்டேட்டில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அங்கே ஃபண்ட் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இது ரிஸ்க் கிரைட்டீரியா. ஏன்னா பிகாஸ் ஓவர் பாப்புலேஷன் போது நிறைய இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுவே எந்த ஸ்டேட்டில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பெட்டராக, அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக ஃபண்டு போகும். அது ரிவார்டு கிரைட்டீரியா. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இன்கம், டிஸ்டன்ஸ், ஏரியா, பாப்புலேஷன், இது மூணுமே ரிஸ்க் கிரைட்டீரியா. ரிஸ்க் கிரைட்டீரியா என்ன சார்? இப்போ உங்களோட பெர் கேபிட்டா இன்கம், ஓகே, உங்கள் ஸ்டேட்டோட இன்கம் கம்மியாக இருக்கா, நீங்கள் அதிகமாக உங்களுக்கு ஃபண்டு கிடைக்குங்க. உங்கள் ஸ்டேட்டோட ஏரியா ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்கா, அதிகமாக ஃபண்டு கிடைக்கும். உங்கள் ஸ்டேட்டோட பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்காங்களா, உங்களுக்கு அதிகமாக ஃபண்டு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்டு கிரைட்டீரியா. ரிவார்டு கிரைட்டீரியானா, நீங்கள் பாப்புலேஷனை பெஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு அதிகமாக ஃபண்டு கிடைக்கும். அப்போ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாத ஸ்டேட்டுக்கு கம்மியாக போகும். ஓகேங்களா? ஃபாரஸ்ட்டு, எந்த ஸ்டேட்டில் ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக இருக்குது அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக ஃபண்டு கிடைக்கும். ஃபாரஸ்ட் கவர் கம்மியாக இருக்க ஸ்டேட்டுக்கு ஃபண்டு கிடைக்காது, கம்மியாக இருக்கும். அப்போ எந்த ஸ்டேட்டு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதிகமாக ஃபண்டு கிடைக்கும், லெஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணுற ஸ்டேட்டுக்கு கம்மியாக. இதுதான் ரிவார்டு கிரைட்டீரியான்னு சொன்னேன். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல யூபி வில் கெட் பெனிஃபிட்டட், யூபி வந்து பெனிஃபிட் ஆகும். டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோலில் தமிழ்நாடு பெனிஃபிட் ஆகும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ அதனால் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் ஆஃப் இது கிரைட்டீரியாவும் வச்சுருக்கிறாங்க, ரிஸ்க் அண்ட் ரிவார்டு. இது எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ இந்த 41% அப்படின்றது சே எக்ஸாம்பிள் 1 lakh rupees நம்ம சொன்னோம், கரெக்டாக? இந்த 1 lakh rupeesல 10% எடுத்துக்கோங்க. இந்த 1 lakhல 10% அப்படின்னா 10,000 rupees. அப்போ இந்த 10,000 rupees அந்த 1 lakhலேருந்து எடுத்து 28 ஸ்டேட்ஸுக்கு ஏரியா ஆஸ்பெக்டில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? 1 lakhல 10% எடுத்து அப்போ 10,000 rupees. அந்த 10,000 rupees இந்தியாவில் இருக்க 28 ஸ்டேட்ஸுக்கு எந்த ஸ்டேட்டில் அதிகமான பெரிய ஸ்டேட்டாக இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு ஃபண்ட் அதிகமாக போகும், சின்ன ஸ்டேட்டாக இருக்க ஸ்டேட்டுக்கு ஃபண்டு கம்மியாக வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபாரஸ்ட் எடுத்துக்கோங்க, அகெயின் 1 lakhல 10% 10,000. அதே மாதிரி பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க, பாப்புலேஷன் 17.5. 17.5னா இந்த 1 lakhல 17.5ன்றது 17,500. அப்போ 17,500 ரூபாயை 17,500 எடுத்து அந்த 17,500 28 ஸ்டேட்ஸுக்கு எப்படி பிரிப்பாங்க,
பாப்புலேஷன் ஆஸ்பெக்டில் எந்த ஸ்டேட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு ஃபண்ட் அதிகமாக போகும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ அதனால் திஸ் இஸ் 6 criteria வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சி ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இன்னும் டீட்டெயிலிங் இருக்குது. ஐ வில் டெல் யூ. ஓகே ரைட், நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன டீட்டெயிலிங்ஸ்ன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, சி இந்த 41, 59 இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. 16th ஃபினான்ஸ் கமிஷன் அரவிந்த் பனகாரியா, டாக்டர், ஹெட்டட் பை அரவிந்த் பனகாரியா. ஸோ அவர் வந்துட்டு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கிறாருன்னா அப்படின்னா தட் இஸ் 41% டு த ஸ்டேட்ஸ். ஓகே, சி இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது சார் அப்படின்னா, இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட பெர் கேபிட்டா இன்கம். ஓகே ரைட், எஸ் கோபிகா, என்ன டவுட் சொல்லுங்க. எஸ், டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்றது பர் கேபிட்டா இன்கம். ஓகேங்களா? பர் கேபிட்டா இன்கம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா, சி இந்த இன்கம் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தெர் இஸ் அ ஃபார்முலா. ஓகே, டாப் 3 லார்ஜஸ்ட் ஸ்டேட், டாப் 3 லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் பர் கேபிட்டா இன்கம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன? பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னாலே நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். இது இந்தியாவுக்கு. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் டிவைடட் பை அந்த ஸ்டேட்டோட என்னது ஜிஎஸ்டிபி. ஓகே, ஸோ பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் ஸ்டேட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்டேட் பாப்புலேஷன். ஓகே ரைட், கீழே வந்து ஜிஎஸ்டிபி, ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபி, ஸ்டேட்டோட இன்கம், ஸ்டேட்டோட இன்கம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் டாப் 3 லார்ஜஸ்ட் ஸ்டேட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதோட ஆவரேஜ். ஓகே, டாப் 3 லார்ஜஸ்ட் ஸ்டேட்டு அதோட ஆவரேஜ் எடுத்துட்டு மைனஸ் எதை மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட பர் கேபிட்டா எவ்வளோன்றதை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மைனஸ் பர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி ஆஃப் ஸ்டேட். இதுதாங்க ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, டாப் 3 லார்ஜஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டேட்டோட ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். அந்த பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்கப்பா. ஓகே ரைட், ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டாவும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது 1 இயருக்கு கிடையாது. 2018-19 இருந்து 2023-24 இதில் எக்ஸப்ட் கோவிட் இயர் 2020-21 விட்டுருங்க. ஸோ அப்போ இந்த 5 இயர்ஸ் இருக்குது, இதில் 5 இயர்ஸ் இருக்குது. இந்த 5 இயர்ஸில் அந்த ஸ்டேட்டோட பர் கேபிட்டா இருக்கும்ல, அந்த தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா 3 ஸ்டேட்டோட 5 இயர்ஸுக்கான பர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி, பர் கேபிட்டா இன்கம் எடுத்துக்கிறாங்க. அப்போ எடுத்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்குமா? இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ் இருக்குது, மகாராஷ்டிரா 100 ருபீஸு, ஆந்திராவுக்கு 100 ருபீஸ், சாரி கர்நாடகா 100 ருபீஸ் அப்படின்னா ஸோ அப்போ ஆவரேஜ் வந்து 100. ஓகேங்களா? ரைட், அதே இது அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஸ்டேட்டு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 3 இதோட ஆவரேஜ் வந்து 100 அப்படின்னா அதில் இப்போ நம்ம ஆந்திராவுக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷனா அந்த ஆந்திராவோட பர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி என்னன்னா அகெயின் அது 5 இயர்ஸோட ஆவரேஜ் எடுத்துக்கிடுவாங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 இருக்குது அப்படின்னா அப்போ ஆன்சர் வந்து 50 வரும். ஓகேங்களா? அப்போ 50 அப்படின்னா அந்த ஸ்டேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்டாக இருக்குது, அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கம்மியாக கொடுத்தா போதும். இல்லை இது வந்து இப்போ யூபி வந்து 40 தான் இருக்குது அப்படின்னா அப்போ 60 டிஃபரன்சஸ் இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஓகே, அப்போ அவங்களுக்கு அதிகமாக நம்ம ஃபண்டு கொடுக்கணும். சரியா? இந்த மாதிரி தான் ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ஸோ டாப் 3 லார்ஜஸ்ட் ஸ்டேட்டோட ஆவரேஜ் பர் கேபிட்டா எடுத்துக்கிறணும், அதுவும் லாஸ்ட் 5 இயர்ஸோடது எடுத்துக்கிறணும், மைனஸ் அந்த ஸ்டேட்டோட பர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி ஆஃப் த ஸ்டேட் எடுத்துக்கிறணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து ஏரியா, தட் இஸ் அது ஒன்றும் இல்லை, பாப்புலேஷன்றதும் நான் என்ன சொன்னேன்
2011 சென்சஸ் தான் இந்த பாப்புலேஷனில் 2011 சென்சஸ் தான். டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது இங்கே தான் நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல். இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலுமே நீங்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் ஜஸ்ட் டிஎஃப்ஆர் ரேட்டு மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் ஃபார் லாஸ்ட் 2011 சென்சஸ். இங்கே அப்படி கிடையாது. பாப்புலேஷன் growth rate ஃப்ரம் 1971 to 2011. ஓகேங்களா, அதோட ஆவரேஜ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 1971 to 2011ல் ஓகேங்களா எந்த ஸ்டேட்டோட வந்து பாப்புலேஷன் growth ரேட் ரொம்ப லோவராக இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக கொடுப்பாங்க ஃபண்டு. ஓகேயா, அதே மாதிரி 5th ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனில் ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு டெஃபினேஷன் வேறு. ஃபாரஸ்ட் இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் கவர். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலாக ஒரு என்னது ஒரு ஒரு கெனோப்பி, இப்போ ஒரு ஹெக்டேர் ஆஃப் லேண்ட் இருக்குது அப்படின்னா, ஓகே, பொதுவாக ஒரு 10 to 40% ஆஃப் கெனோப்பி டென்சிட்டி இருக்குது அப்படின்னா அது ஓப்பன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ஐ மீன் லெஸ் தென் 10% போச்சு அப்படின்னா அது ஃபாரஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ 10 to 40% இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். 40 to 70%னா மாடரேட்லி டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கெனோப்பி டென்சிட்டி வந்து, அந்த கெனோப்பினா மேலே இருக்கிற அந்த நிழல் வராமல் இருக்கிறது, அந்த கெனோப்பி டென்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70%க்கு மேலே போகிறோம்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இங்கே நம்ம எடுத்துக்கிறது மாடரேட் அது நார்மல் ஃபாரஸ்ட்டே எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்படின்னா கெனோப்பி டென்சிட்டி 10%க்கு மேலே இருந்தாலே அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கவர் ஆயிடும். ஓகேங்களா, அப்போ ஜென்ரலாக ஓப்பன் ஃபாரஸ்ட் கவர் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். இந்த ஓப்பன் ஃபாரஸ்ட் கவருமே எப்போ எடுத்துக்கிறாங்கன்னா, ஃப்ரம் 2015 2023 இந்த 8 இயர்ஸில் நீங்கள் ஃபாரஸ்ட் கவர் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? எஸ், அந்த ஃபாரஸ்ட் கவர் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரைட். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ரிப்பீட் பண்ணுறேன், இந்த 8 இயர்ஸில் அந்த கன்சர்ன் ஸ்டேட்டு எவ்வளோ ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்றது இட் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட், கரெக்டாக இல்லையா? ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட்ன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமி, அதாவது ஜிடிபி, டோட்டல் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ஸில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, தமிழ்நாடு செகண்டு. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன்ஸுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து 10%. புரியுதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நியூ க்ரைட்டீரியா, நியூ ஃபார்முலா. ஸோ உள்ள டீட்டெயிலிங்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், நல்லா பார்த்துங்க, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம் பாருங்கள். ஸோ ஓகே தானே? ஸோ இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 14th ஃபினான்ஸ் கமிஷன்றது இட் இஸ் நாட் எசென்ஷியல் ஒன், அவ்வளோ தூரம் கம்பேரிஷன் தேவையில்லை. 15, 16 மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்கம் டிஸ்டன்ஸ், இதுக்கு 45%, இப்போ 42.5 குறைச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா 15%, அதை 10 குறைச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ பாப்புலேஷன் 2011 தான் எடுத்துக்கிறோன்னு சொன்னேன். ஓகே, 15 அதை வந்து இப்போ 17.5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டா, ரைட். நெக்ஸ்ட்டு டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பாப்புலேஷன் கண்ட்ரோல் 12.5 இருந்துச்சு, 10 குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் ஃபாரஸ்ட் அப்படின்றது 10 இருந்துச்சு, இப்போ அகெயின் 10, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இது மட்டும்தாங்க சேமாக இருக்குது, பார்த்துக்குங்க. ரைட், சேம்னா பர்சன்டேஜ் வைஸ் சேம். ஓகேங்களா, அந்த இந்த டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபர்ட்ன்றது 15th ஃபினான்ஸ் கமிஷனில் கொடுத்துருந்தாங்க, இப்போ கிடையாது. ஓகேங்களா, ரைட். நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி தான் நியூ ஃபியூச்சர். கேட்கலாம், 16th ஃபினான்ஸ் கமிஷனில் எந்தது வந்து நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தட் இஸ் 10%. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக வந்து 100%. ஓகேங்களா, ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷனில் தான் நம்மளுக்கு வேற டார்கெட்டும் கொடுக்குறாங்கப்பா. ஸ்டூடெண்ட்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன், வெர்டிக்கல் டெவல்யூஷனை தாண்டி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 16th ஃபினான்ஸ் கமிஷனில் கிராண்ட்ஸ். ஓகேங்களா, லாஸ்ட் இயர், அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷனில் ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட்ஸு, ஸ்பெஷல் கேட்டகரி கிராண்ட்ஸு, ஸ்பெஷல் செக்டார், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா கொடுத்தாங்க. இதில் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 டைப் ஆஃப் கிராண்ட்ஸ் தான்,
ஒன்று லோக்கல் கவர்மெண்ட்டுக்கான கிராண்ட்ஸு, இன்னொன்று டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான கிராண்ட்ஸ். லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னும் போது இட் இஸ் ரூரல் லோக்கல் பாடிஸுக்கும், செகண்டு அர்பன் லோக்கல் பாடிஸுக்கும் என்னது பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அப்படின்றது பாருங்கள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7,91,000 crores லோக்கல் கவர்மெண்ட். அதில் பேசிக் கிராண்ட்ஸ்ன்றது 80%. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்ஸ்ன்றது 20%. சி ஸ்டூடெண்ட்ஸ், பேசிக் கிராண்ட்ஸ் அப்படின்றது அந்த ரூரல் லோக்கல் பாடிஸோ அர்பன் லோக்கல் பாடிஸோட நார்மல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஓகே, என்னது அந்த எக்கனாமிக் பிளானிங்கு, அவங்களுடைய ரோட் டெவலப்மெண்ட்ஸு, அவங்க ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட்டு, அர்பன் டெவலப்மெண்ட்ஸுக்காக பண்ணுறது தான் பேசிக் கிராண்ட்ஸ். பர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பர்டிகுலராக வாட்டர் கன்சர்வேஷன், ஓகே, இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சில டார்கெட்டட் கொடுத்து இதை நம்ம எப்படி பண்ணுறோம், இதை பெட்டராக பண்ணியிருக்கோம். இப்போ அர்பன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது இட்ஸ் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி அர்பன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்சர்வேஷன்ன்றது இட்ஸ் அ பிக் திங். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்னு சொல்லி 20% கொடுக்குறாங்க. ஓகேயா? ஸோ பாருங்கள், மொத்தமாக 4,35,000 crores அதில் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அர்பன் பாருங்கள். ஓகேங்களா? இதில் ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்போனன்ட்டு, அர்பனைசேஷன் ப்ரீமியம். ஓகேங்களா? ஸோ அர்பன் அப்படின்னும் போது சம்திங் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அர்பன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா அர்பன் பிளானிங்க்கு அதுக்கான ஃபண்டு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்போனன்ட்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் டெடிகேட்டடாக கொடுக்குறாங்க. அண்ட் அர்பனைசேஷன் ப்ரீமியம் அப்படின்னும் போது இட் இஸ் கம்பேரிங் டு தி ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியாவோட பிளானிங்ஸுக்கு வி ஆர் ஸ்பெண்டிங் மோர். கரெக்டாக இல்லையா? பிகாஸ் ஆஃப் காஸ்ட்லி ரா மெட்டீரியல்ஸ், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸு, ஓகே, சீப் லேபர்ஸ் இருக்க மாட்டாங்க, தெர் இஸ் என்னது ஸ்கில்டு லேபர்ஸ், அதுக்கான ஸ்பெண்டிங்ஸு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு 10,000 crores. ஓகேங்களா? ரைட். ஸோ மொத்தமாக ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கு கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கும் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கும் ஃபண்ட் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட். ஸோ டோட்டலாக 9,47,000 crores. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் டெவல்யூஷன் 41%, ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த 6 criteria பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கும் ரூரல் லோக்கல் பாடிஸுக்கும் கிராண்ட்ஸ் இருக்குது அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட்ஸ்ன்றது இருக்குது. ஓகேவா? ரைட். வில் கோ டு தி நெக்ஸ்ட். ஓகே, எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு என்டையர் திங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதிலேயே சொல்லியிருப்பாங்க டெப்ட் டு ஜிடி. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டார்கெட் ரீச்சிங் டெப்ட் டு ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ 50 ± 1% by 2030. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டார்கெட்டுங்க. நம்மளுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ தான் இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மெயினாக. ஸோ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து 50 ± 1%. ஓகேங்களா? பை 2030. ஓகே, நெக்ஸ்ட்டு டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இஸ் எஸ்டிமேட்டட். இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்களேன். ஓகேங்களா? 26-27 பட்ஜெட்டில் ஸோ 55. ஓகே, 6%. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 56.1 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஜிடிபியில் அரௌண்டு 55% வந்து டெப்ட்டுங்க. இப்போ நம்ம ஜிடிபி 300 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க, 150 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம பட்ஜெட்டே 53 லட்சம் கோடி தான், 150 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா அதனால தான் நம்ம ஒவ்வொரு பட்ஜெட்லையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்னு சொல்லி கிட்டத்தட்ட அரௌண்ட் 20% நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்து 2025-26 ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 4.4. இப்போ வந்து நம்ம பட்ஜெட்டில் 4.3 நம்ம எஸ்டிமேஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம நேற்றே பார்த்தோம். ஸோ 2030-31 பார்த்தீங்கன்னா 3.5% கிட்ட கொண்டு வரணும். திஸ் இஸ் தி டார்கெட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே, இது இந்தியாவுக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஆனுவல் ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்துட்டு 3% மெயின்டைன் பண்ணுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நேற்றே பார்த்தாச்சு. ஓகேங்களா? ரைட். சி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு சி திஸ் இஸ் அ கோட். இது ஆல்ரெடி பட்ஜெட்டில் இது டிஸ்கஸ் பண்ணதான். நம்ம இந்த ஆக்ஷன்ஸ் ஓவர் ஆம்பிவேலன்ஸு, ரிஃபார்ம்ஸ் ஓவர் ரிட்டோரிக், பீப்புள் ஓவர் பாப்புலிசம், இந்த கோட்ஸ்லாம் பார்த்துங்கப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. சரியா? எக்ஸாம்ஸில் எழுதணும். ஓகே, ஸோ இந்த கவர்மெண்ட்டோட ப்ரையாரிட்டி பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, ஹவுஸ் ஹோல்ட் பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது. எஸ். நெக்ஸ்ட்டு aspirations to achievement, potential to performance. ஓகேங்களா? ரைட்.
Yes, Sankalp. It is the aim of the government is poor, underprivileged and disadvantaged. Correct இல்லையா? She Mart, Divyank, இது நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். Care givers, care economy. Okay. See, this is some newspaper cuttings. Okay. See, students, நீங்கள் யூஸ்வலாக பட்ஜெட் செஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை பட்ஜெட் டிஸ்கஷன்ஸில் உட்காடுறீங்க, இல்லை பட்ஜெட் ரீட் பண்ணுறீங்கன்னா, அதோட அனாலிசிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா ஒன்று இப்போ நம்ம வீடியோ இருக்குது பார்க்கலாம். அண்ட் தென் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்போ படிக்கணும்னா நெக்ஸ்ட் டே. ஸோ பட்ஜெட் ரிலீஸ் ஆனது Feb 1 சண்டே. ஸோ 2nd Feb வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுங்கள். அதில் ஃபுல் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேப்பர் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எக்கனாமிஸ்ட் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், கேபெக்ஸ் ஸ்கேல் அப். இதான் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் இது ஹிண்டு பேப்பரில். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப ஐகானிக்காக சொல்லியிருக்கிறாங்க. பட் நிறைய அதான் சொன்னேன், இதில் பட்ஜெட்லையும் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது, நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அது நம்மளுக்கு தேவையில்லை. இட் இஸ் பொலிட்டிக்கல், பியூர்லி பொலிட்டிக்கல். நம்மளுக்கு அகடமிக்கலாக வாட் ஆர் த ஸ்பெண்டிங்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட், வாட் இஸ் த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட், வாட் இஸ் தி ஃபியூச்சர் ஆஃப் த கவர்மெண்ட்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ரைட். இந்த ஆர்டிகல் ரீட் பண்ணுங்கப்பா. திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான அண்ட் ரேர் எர்த் காரிடார்ஸ் நம்ம பார்த்தோம். தெர் ஆர் 4 ஏரியா. ஸோ இப்போ ரேர் எர்த் காரிடார் நம்ம பில்ட் பண்ணுறது மூலமாக இட் இஸ் சைனாவோட இம்போர்ட்டை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ யோசித்து பாருங்கள், டோட்டல் மினரல்ஸில் 45% ஆஃப் மினரல்ஸ் வந்துட்டு கம்மிங் ஃப்ரம் தி சைனா ஒன்லி. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல்ஸில் இன்னும் டீட்டெயிலிங்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள். சைனா இஸ் தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரேர் எர்த் மினரல்ஸ், கான்ட்ரிபியூட்டிங் 60% ஆஃப் குளோபல் ப்ரொடக்ஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அவன் டாமினேட் பண்ணுறான். ஓகே ரைட். ஸோ டோட்டல் ரேர் எர்த் மினரல்ஸில் 60% ஆஃப் குளோபல் ப்ரொடக்ஷன்ஸ் யார் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் யார்? சைனா தான். ஸோ அதனால தான் அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம 4 ஸ்டேட்டை டெவலப் பண்ணுறோம். அண்டு எஸ், இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஹேண்ட் அவுட்ஸ் மிக்ஸ்டு பேக் ஃபார் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் நம்ம 0.2லேருந்து 0.05 இன்க்ரீஸ் பண்ணோம்ல, ஸோ அதை சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் இது ஒரு பட்ஜெட் பிக்சர்ஸ் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோ நிறையா பேசியிருப்பாங்க. அடுத்து லேபர் இன்டென்சிவ் டெக்ஸ்டைல் செக்டார் எம்எஸ்எம்இ கெட் நியூ ஸ்கீம்ஸ். நம்ம எம்எஸ்எம்இக்கெலாம் பார்த்தோம் 3-pronged அப்ரோச். ஸோ ஈக்விட்டி சப்போர்ட், லிக்விடிட்டி சப்போர்ட், கம்ப்ளைண்ட்ஸுக்கு ப்ரொஃபஷனல் சப்போர்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்து எஸ், பயோஃபார்மா சக்தி ஸ்கீம் 10,000 crore ஃபார் நெக்ஸ்ட் 5 years. ஓகேங்களா? ஸோ இந்த பயோ எக்கனாமியை பற்றி நம்ம பேசியிருந்தோம். லிவிங் திங்ஸ் மூலமாக பயாலஜிக்ஸ்னா என்ன, பயோ சிமிலர்னா என்னன்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ளீஸ் கோ அண்ட் செக். அடுத்து எஸ், நியூ ஸ்கீமுங்க 95,000 crore அலோகேஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? நான் ஆக்சுவலி இந்த பட்ஜெட் அந்த டேர்ம்ஸ் காட்டும் போதே சொன்னேன், எம்ஜி நரேகாவுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 30,000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஸ்கீமுக்கு பதிலாக தான் இதை கொண்டு வந்தாச்சு. பட் ஸ்டில் 30,000 crores என்னன்னா பெண்டிங் லையபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பே பண்ண வேண்டியது இருக்குது, சில மிஸ்ஸிங் பேமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்காக தான் 30,000 crores. ஓகேங்களா? எஸ், இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் ஆகிறது. ஸோ விபிஜி ராம்ஜி ஆக்ட் 2025. ஓகேங்களா? எஸ், அதே மாதிரி பாருங்கள் 30,000 crore ஃபார் தி மகாத்மா காந்தி பேமெண்ட்டை வந்து கேரண்டி ஸ்கீம். இது எல்லாம் இந்த வருஷம் அலோகேட் பண்ணதை சொல்கிறாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு கோகனட். எஸ், இது நம்ம பார்த்தோம்ப்பா. ஸோ இந்தியாவில் கமர்ஷியல் கிராப்ஸ் ஹார்டிகல்ச்சருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, எஸ்பெஷலி ஃபார் கோகனட் ப்ரமோஷன் ஸ்கீமு, கோகோ. ஓகே, சாண்டல்வுட். நான் சொன்னேன் சாண்டல்வுட் மார்க்கெட்லாம் $1 billion மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ காஸ்மெட்டிக்ஸு, பெர்ஃப்யூம்ஸு, ஓகே, ஸ்ப்ரே எல்லாமே இந்த சாண்டல்வுட் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம பார்த்துருந்தோம். பட்ஜெட் ப்ரொவைட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபார் எவ்ரி டிஸ்ட்ரிக்ஸ். ஆமாம், எஸ், இது நம்ம பண்ணியிருந்தோம். சி மார்ட் ஃபார் என்டர்பிரினர்ஸ் பேசியிருந்தோம். எஸ், டிஃபென்ஸோட அலோகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட அரௌண்டு நம்மளுடைய டோட்டல் இந்த வருஷம் எக்ஸ்பெண்டிச்சரில் அரௌண்டு ஒரு 10 to 11% ஆஃப் மணி வந்து இது டிஃபென்ஸ்க்கு தான் போகுது பாருங்கள். ஸோ ஹையஸ்ட் எவர் 7.85 lakh crore. ஓகேங்களா? 7.85 lakh crore. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது தான். ஓகே, இந்த டிஃபென்ஸுக்காக நம்ம ஐட்டம்ஸு, மிசைல்ஸு, இல்லை வேறு டிஃபென்ஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் தான். இந்த இதில் என்ன சொல்லியிருப்போம்னா 75% வந்து வில் ப்ரொக்யூர் ஃப்ரம் பாருங்க, 70% ஆஃப் இட் வில் பி ஸ்பெண்ட் ஃபார் டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட். நம்ம வந்து இவ்வளோ 7 lakh crore அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் ஃபாரினில் போய் ஸ்பெண்ட் பண்ணலை ஃபார் பர்ச்சேசிங் ஆஃப் எக்யூப்மெண்ட்டு.
நம்ம இந்தியன்ஸ்க்காக தான். இந்தியாவில் இருக்க ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனிஸ் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரொடக்ஷன் அவங்கள்ட்ட ப்ரொடக்ஷன் பண்ணுறதை நம்ம வாங்குறோம். ஓகேங்களா? ஸோ 75% ஆஃப் இட் வில் பி ஸ்பெண்ட் ஃபார் டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பூஸ்ட் ஷார்ட் ஃபார் தி எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்லிங். ஓகேங்களா? சி ஆல்வேஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புள் அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். ஒரு கண்ட்ரியில் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ஸை நம்ம அப்படியே அதை மெயின்டைன் பண்ணணும், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமிக் growth பெட்டராக இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் தி கிரியேஷன் ஆஃப் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தட் இஸ் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். இந்த ரெண்டையுமே நம்ம கொடுத்தா போதும். ஸோ தே வில் கெட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் நியர் ஃபியூச்சர். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஆல்வேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பட்ஜெட்டில் எஜுகேஷன், எஸ்பெஷலி அகடமிக்கல் ஓரியன்ட் எஜுகேஷன், சாரி இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட் எஜுகேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு Buddhist circuit hikes trials to put tourism on the government tourism on growth path. ஓகேங்களா? இந்த புத்திஸ்ட் சர்க்கியூட் எஸ்பெஷலி ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் ரொம்ப நிறையா சொல்லியிருப்பாங்கப்பா. நம்மளுக்கு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் வந்துட்டு இட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் புத்திசம், இந்தியாஸ் ஆரிஜின் ஆஃப் புத்திசம் அண்ட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த நார்த் ஈஸ்டில் இருந்து தான் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் பாருங்கள். ஓகே, பாருங்கள். ஸோ ஸ்கீம் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் புத்திசம் சர்க்கியூட்ஸ் இன் தி ரீஜியன். தீஸ் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் மேகாலயா நான் சொல்லியிருப்பேன். அருணாச்சல் பிரதேஷ் 1, சிக்கிம் 2, அஸ்ஸாம் 3, 4th மணிப்பூர், மிசோரம் 5, திரிபுரா 6, எக்ஸப்ட் அஸ்ஸாம். ஆல் 6 ஸ்டேட்ஸ் ஆர் இந்த புத்திஸ்ட் சர்க்கியூட்ஸ்குள்ளே என்னது டெவலப்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான டூரிசம் ப்ரமோஷன்ஸ் நிறையா பண்ணுறாங்க. அதே மாதிரி 15 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் நான் சொல்லியிருந்தேன், 6 சைட்ஸ் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் லோத்தல், தோலவீரா, ராக்கி கார்கி, ஆதிச்சநல்லூர், சாரநாத், ஹசிந்தாப்பூர், அதுக்கப்புறம் லே. ஓகேங்களா? ஸோ இது தமிழ்நாடுன்றதுல ஆதிச்சநல்லூர் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, அதே மாதிரி நேற்று டூரிசத்துக்கு பேசணும். டூரிசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஹைக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ஹைக்கிங்கில் ஒரு 6 பிளேசஸ். அதுக்கப்புறம் பேர்டு வாட்சிங்கில் ஒரே ஒரு பிளேஸு புலிக்காட் லேக், தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டர்ட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்ஸ் அகெயின். ஓகேங்களா? ஸோ அகெயின் டூரிசத்துக்கு இந்த டைம் பட்ஜெட்டில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தே ஆர் ப்ரமோட்டிங் தி டூரிசம். ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல கிரிட்டிக்ங்க. டிபேட்டிங் பட்ஜெட் 2026 அஸ் அ டேர்னிங் பாயிண்ட் ஆர் டிங்கரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பட்ஜெட், இது எடிட்டோரியல் பேஜ். இந்த பட்ஜெட் வந்துட்டு ஆக்சுவலி வி ஹாவ் பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ். கரெக்டாக இல்லையா? குளோபல் லெவலில் அன்சர்டைனிட்டிஸ் இருக்குது, ட்ரம்ப் டேரிஃபு, அதுக்கப்புறம் சைனா ஃபேக்டர்ஸ், இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ இந்த பட்ஜெட் அதுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமா, ஆர்எல்ஸ் இல்லை முன்னாடி இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக மட்டும் வந்திருக்கா அப்படின்றது இருக்கும். சீரியஸ்லி இந்த ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போய் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரைட். ஓகே, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை கம்ப்ளீட்டாக டியூட்டி ஃப்ரீன்னு சொன்னது, அதுக்கப்புறம் வேறு இந்த டிசிஎஸ் ரேட்ஸை குறைச்சது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இந்த மேக் இன் இண்டியா ஸ்கீம், ஆத்ம நிர்பர் பாரத்லாம் சொல்லியிருப்பாங்க. எஸ், வாட் டஸ் த பட்ஜெட் ஆஃபர் அர்பன் இண்டியா? ஓகே, ஸ்டில் அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், மெட்ரோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பீடாக வரணும். ஸோ தே ஆர் கோயிங் ஃபார் சம் பேபி ஸ்டெப்ஸ். சின்னதாக நம்ம போயிட்டு இருக்கும் போது அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதை பற்றியான ஆர்டிக்கல் தான் இது. ஓகேங்களா? ஸோ அர்பன் இந்தியாவுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்? ஸோ ரொம்ப முக்கியமாக சிட்டி எக்கனாமிக் காரிடார். ஓகேங்களா? சிட்டி எக்கனாமிக் ரீஜியன் இதில் வந்து இந்த டைம் வந்து ஹை ஸ்பீடு ரயில் கனெக்ஷன்ஸு இதெல்லாம் நம்ம கொண்டு வர பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்த்துங்க, அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகே, எஸ். See, this is the overall discussions with respect to the budget 2026-27. So there are 3 part. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 பார்ட் நீங்கள் பார்க்கலைன்னா போய் பாருங்கள். ஸோ அதில் நம்ம என்டையர் திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட பேலன்ஸ் தான் நம்ம இங்கே. ஓகே, ஸோ இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு இதிலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுதான் சோர்ஸ். ஓகேங்களா? நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பட்ஜெட் 2026-27. இது நீங்கள் வெப்சைட் indianbudget.gov
nic.in வெப்சைட் போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் எடுத்து ரீட் பண்ணுங்கள். இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறத தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக டீட்டெயிலிங்காக. ஓகேங்களா? ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.